நிச்சயம் நிறைந்த பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளிலே பதிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டமாக புரியவில்லை. இப்போ டயக்னோசிஸ் அப்படின்ற இடத்துல நம்ம நிற்கிறோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் பார்த்து நம்ம வேரியஸ் டயக்னோசிஸ் பற்றி நம்ம போன வாரம் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு அதில் ஒரே ஒரு டயக்னோசிஸ் தான் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. மற்ற எல்லா டயக்னோசிஸும் நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். இன்னும் நம்ம பாயிண்ட் செலெக்ஷனுக்கு இன்னும் இன்டெப்த்துக்குள்ளே போனால் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் கொடுக்குறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா எப்படி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதோட டிசீஸ் பற்றி கொஞ்சம் நாலேஜ் நமக்கு இருக்கணும். நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் அந்த காலத்தில் டிசீஸ் பற்றி நாலேஜை விட நம்ம பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிட்டு மற்ற டயக்னோசிஸ் பண்ணிட்டு என்ன சிம்டம் எல்லாம் காட்டுதோ, என்னெல்லாம் பேஷண்ட்ஸுக்கு கஷ்டங்கள் இருக்குதோ அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற இடத்துக்குள்ள தான் அவங்க இருந்தாங்க இன்னைக்கு. அதனால அதில் ரொம்ப டீப்பாக அவங்க நாலேஜ் இருந்ததுனால நேமிங் அப்படின்ற விஷயம் அவங்களுக்குள்ள இல்லை. ஒவ்வொரு டிசீஸ்க்கும் பேர் வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை, காலங்கள் மாறி இருக்குது. சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த சயின்ஸ் நம்ம மெடிசனில் ரொம்ப டீப்பாக போயிட்டு வேற மாதிரி ரூட்டை நமக்கு காமிச்சு வச்சுருக்காங்க. எல்லாமே டயக்னோசிஸ் பேசிஸில் சயின்டிஃபிக் டயக்னோசிஸாக இன்னைக்கு முன்னாடி நிற்கிது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய டயக்னோசிஸ் இன் டெப்த்துக்குள்ளே நம்ம போய் பார்க்குறோம். அதுக்குள்ள நாலேஜ் உங்களுக்கு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டிசீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மெத்தட்ல என்னென்ன லைன்ல தான் அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ண வரோம் நம்மன்றதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் என்ன பண்றோம் அக்குபங்க்சர்லன்னு சொன்னா எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதுதான். அப்போ என்ன விதங்கள்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு நான் டிசீஸ் பத்தி உங்களுக்கு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட்ல நம்ம எனர்ஜி கொடுக்கலாம்னு சொன்னா டானிஃபிகேஷன் அண்ட் செடேஷன். நம்பர் 1 டானிஃபிகேஷன்ல அந்த ஆர்கனுடைய எனர்ஜியை நம்ம என்ன பண்ணலாம், பூஸ்ட் பண்றோம். செடேஷன் அப்படின்ற விஷயத்துல அந்த ஆர்கனுடைய எனர்ஜியை நம்ம ரெடியூஸ் பண்றோம். இப்போ இன்க்ரீசிங் த எனர்ஜி அண்ட் டிக்ரீசிங் த எனர்ஜி அப்படின்ற 2 பேத். இந்த 2 விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு அடுத்ததா நம்ம என்ன பண்றோம்னு சொன்னாக்க ஒரு ஆர்கனுக்கு கப்புள்டு சேனல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் கப்புள்டு சேனல் இருக்குது. பேர் ஆர்கன்ஸ். இந்த பேர் ஆர்கன்ஸ் என்னது? லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக், பெரிகார்டியம் அண்ட் சாஞ்சியோ. இந்த மாதிரி பேர் ஆர்கன்ஸுக்குள்ள நம்ம டெவலப் பண்ண பார்க்கணும். இது அடுத்தது 2வது செகண்ட் மேட்டர். நீங்க ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கீங்க, சரியா? அதுக்கு அடுத்தது சோர்ஸ் பாயிண்ட்ஸ். 3வது சோர்ஸ் பாயிண்ட்ஸ். சோர்ஸ் பாயிண்ட்ஸ் 2 விதமா பிரிச்சிருக்கிறோம். மொத்தம் இன் யாங் 2 விஷயம் இருக்கு இல்லையா. 12ல 6 இன் 6 யாங். 6 இன் சோர்ஸ் பாயிண்ட்ஸும் இந்த எர்த் பாயிண்ட்ஸ் சொல்லி நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் இல்லையா. அதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அடுத்த 6 பாயிண்ட்ஸ் இண்டிபெண்ட் சோர்ஸ் பாயிண்ட்ஸ். யாங்குடைய சோர்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் பாயிண்ட்ஸ். இன்னுடைய சோர்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் டிபெண்டன்ட் சோர்ஸ் பாயிண்ட்ஸ் ஆர் எர்த் பாயிண்ட்ஸ். இது 3வது கேட்டகரி. 4th எந்த ஆர்கனுக்கு டெஃபிஷியன்சி இருக்குது, அது சப்போர்ட்டிங் ஆர்கன் எதெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்குது, அதோட மதர் ஆர்கன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டெஃபிஷியன்சியை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான பாயிண்ட் செலெக்ஷன் பண்ணணும். இது அடுத்த ரேங்க். இப்போ புரியுதா? இப்போ மதருக்கு இருக்குது, சன்னுக்கு இல்லைன்னு சொன்னா மதர் டு சன் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சில டைம்ல மதருக்கு குறைக்காமையே டானிஃபிகேஷன் கொடுக்க போகும்போது என்ன ஆகும், அலாங் வித் த மதர் அந்த சைல்டுக்கு எப்படி நம்ம ஃபுட் எப்படி இந்த நியூட்ரிஷன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றோமோ அதுக்கு பேரண்டோட சேர்ந்து பண்றோம். இது அந்த இடத்துல நம்ம டிஃபர் ஆகும். எப்படி செலக்ட் பண்ணணும், எதை செலக்ட் பண்ணணுன்றது நம்ம பாயிண்ட் செலெக்ஷன் அப்பதான் புரிய முடியும்.
அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இது. பாயிண்ட் செலெக்ஷன்ல இதை நான் புரிய வைக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு ஆர்கன் வீக்கா இருந்தாக்க அந்த ஆர்கன் வந்து இன்னும் ஆர்கன்ஸ் எல்லாம் எங்க ஆரம்பிக்குது? சென்டர் ஆஃப் த பாடி இருந்து ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட் ஒன் இங்க அக்கில் ஆரம்பிக்குது. பெரிகார்டியம் ஒன் இந்த நெப்புளுக்கு பக்கத்தில் ஆரம்பிக்குது. லங் ஒன் இந்த கிளாவிக்கல் போன் கார எலும்பு, கழுத்து கார எலும்பு கீழே ஆரம்பிக்குது. இதே வந்து மீதி 3 யாங் என்ன இருக்குது? டார்ஜெட் ஸ்டைல், அது இங்க இருந்து ஆரம்பிச்சு சென்ட்ரல் போகுது, ஃபேஸ் போகுது. SJ1 இங்க ஆரம்பிச்சு ஃபேஸ் போகுது. அதே மாதிரி வந்து SI1 கை விரல்ல ஆரம்பிச்சு ஃபேஸ் போகுது. அப்ப இதெல்லாம் வந்து 3 ஆர்கன் யாங்கள் வந்து, அதாவது அப்பர் பார்ட் இருக்கக்கூடிய 6 யாங் எண்ணில் 3 எண்ணில் 3 எண்ணுமே செஸ்ட் ஏரியாவில் வந்து கைக்கு வருது. 3 யாங்கும் வந்து விரல்கள்ல இருந்து நம்ம ஃபேஸ் நோக்கி போகும். செஸ்ட் டு ஹேண்டு, ஹேண்ட் டு ஃபேஸ், இந்த பார்ட். அதே மாதிரி ஹிப்பு கீழே இருக்கக்கூடிய 12 ஆர்கன்ல 6 ஆர்கன்ல 3 இன்னும் வந்து டோஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சென்டருக்கு வருது. கால் விரல் முனைகள் ஆரம்பிச்சு சென்டர் ஆஃப் த பாடிக்கு வருது. மீதி 3 வந்து ஃபேஸ்ல ஆரம்பிச்சு கால் வரைக்கும் போகுது. இந்த எனர்ஜி எந்த ஃப்ளோ எப்படி போகுதுன்றதை நம்ம கணிக்கணும். அப்ப எங்க இருந்து எங்க கொடுக்கணுன்றதை நம்ம கனெக்ட் பண்றதுக்கு அந்த இடம் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். மறுபடியும் சொல்லட்டுமா? புரியலையா? சொல்லுங்க. அப்பர் பார்ட்ல 6 ஆர்கன், லோயர் பார்ட்ல 6 ஆர்கன், மொத்தம் 12 ஆர்கன்ஸ் இல்லையா? 12 ஆர்கன்ஸ்க்கும் 12 சேனல்ஸ் ஆரம்பிக்குது. இந்த 12 சேனல்ல அப்பர் பார்ட்ல 6 சேனல் இருக்கு இல்லையா? இந்த 6 சேனல் ஃப்ளோ முதல்ல கணிக்கணும் நம்ம பேஷண்ட்டுக்கு எப்படி ஃப்ளோ போகுதுன்றது. அதுல நம்ம அப்பர் பார்ட் இருக்கிற 6 சேனல்ல 3 இன் 3 யாங். 3 இன் எங்க ஆரம்பிக்குது? மார்பு பகுதியில ஆரம்பிக்குது, செஸ்ட் ஏரியா. ஒண்ணு வந்து இங்க ஆக்சிலா, இன்னொன்னு நெப்புள் பக்கத்துல, இன்னொன்னு இந்த கிளாவிக்கல் போன் கீழே. இந்த 3 இன்னும் இங்க ஆரம்பிச்சு எங்க போகுது? கை விரல்களுக்கு முனையில போகுது. சரி, மீதி 3 யாரு? மீதி 3 யாங் இந்த இந்த முனையில, இந்த முனையில, இந்த முனையில, இது ஆரம்பிச்சு எங்க போகுது? ஃபேஸ் போகுது. செஸ்ட் டு ஹேண்டுக்கு 3 இன், ஹேண்ட் டு ஃபேஸ்க்கு 3 யாங். இது அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியில, தொப்புள் வரைக்கும் உள்ள மேட்டர். தொப்புளுக்கு இடுப்பு கீழே உள்ள விஷயத்துல அதே மாதிரி 6 இருக்குது. 3 இன் 3 யாங் இருக்குது. 3 இன் என்ன பண்ணுது? கால் பாதத்துல இருந்து கட்டை விரல்ல 2, பாதத்தினோட அடியில 1, இந்த 3 இன்னும் என்ன பண்ணுது? அங்கிருந்து கிளம்பி சென்டர் ஆஃப் த பாடிக்கு வரும். இப்ப 3 யாங் எங்க இருக்குது? பாட்டமுக்கு போற 3 யாங்குமே ஃபேஸ்ல தான் இருக்கு. இந்த 3 யாங்கும் இங்க இருந்து ஆரம்பிச்சு, இங்க கண்ணுக்கு உள்ள இருந்து சென்டர்ல இருந்து ஓரத்துல இருந்து ஆரம்பிச்சு எங்க போகுது? கால் விரல்கள்ல போய் ஜாயின் ஆகுது. அப்ப மொத்தத்துல 12 சேனல்ல 3 இன்னு வந்து செஸ்ட்ல இருந்து ஹேண்டுக்கு போகுது, 3 இன்னு வந்து கால் விரல்ல இருந்து சென்டர் ஆஃப் த பாடிக்கு வருது. சரி, 3 யாங் வந்து ஃபேஸ்க்கு செஸ்ட்ல இருந்து வந்து ஃபேஸ்க்கு வந்து சரி, ஃபேஸ்ல இருந்து காலுக்கு போய் சேருது. கை விரல்ல ஆரம்பிக்கிறது ஃபேஸ்ல முடியுது, ஃபேஸ்ல ஆரம்பிக்கிறது கால் விரல்ல முடியுது. 3 யாங் கை விரல்ல ஆரம்பிக்குது, கை விரல்ல ஆரம்பிச்சு ஃபேஸ்ல வந்து முடியுது. 3 யாங் ஃபேஸ்ல ஆரம்பிச்சு கால் விரல்ல போய் முடியுது. இந்த 12 சேனல் பிளாட்டும் அதுவும் இதே மாதிரி போயிட்டு. ஹலோ ஹலோ ஆமா, ஒரு 1:30 2 o'clock 2 o'clock
சரிம்மா. இந்த ரூட்டை வந்து நம்ம கணிச்சோம்னா பேஷண்ட் சொல்லுவாங்க இல்லையா, இப்ப நம்ம சேனல்ஸ்ல பார்க்கணும்னு சொன்னோமே, அதை பார்க்க போகும்போது இவனுக்கு வந்து எனக்கு வந்து கையில வந்து இந்த ரிஸ்ட்ல இருந்து வலி ஆரம்பிச்சு இந்த ஆமுக்கு போயிட்டு செஸ்ட்டுக்கு வருது, இல்ல ஃபேஸுக்கு போகுது, எனக்கு கண்ணில் ஓரமா வலிக்குது, மூக்கெல்லாம் வீங்கணும் வலிக்குது, ஃபேஸ்ல ஒரு பஃபி ஆயிடுச்சு, உதடுலாம் வெடிச்சிருக்குது, எனக்கு காது அடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல போகும்போது எங்க இருந்து எங்க போகுது. அதே மாதிரி ஃபேஸ்ல ஆரம்பிச்சிச்சு எனக்கு கால் வரைக்கும் போகுது அப்படின்னா கால் வரைக்கும் போகுது அப்படின்னா அது யாவும் வந்து கால் வரைக்கும் போற யாங்க. இங்க ஆரம்பிச்சு காலுக்கு போற யாங்க, விரல்ல ஆரம்பிச்சு ஃபேஸ்க்கு வர யாங்கன்றது கண்டுபிடிக்கலாம். அப்போ முகத்துல இருக்கிறதெல்லாம் யாரு, எல்லாமே யாங். 12ல வந்து 6 யாங் 6 எண் இல்லையா, ஃபேஸ்க்குள்ளேயே 6 யாங் இருக்கு. 6 யாங் வந்து ஃபேஸ்ல ஆரம்பிக்குது, 6 யாங் வந்து ஃபேஸ்ல முடியுது. அவ்வளவுதான். இந்த விஷயம் புரியுதுன்னா ஈஸியா நம்ம வந்து பேஷண்ட்டை அப்சர்வ் பண்ணலாம். சரி, 3 எண் எங்க ஆரம்பிக்குது, கால் கட்ட வரல ஆரம்பிக்குது, 3 எண் செஸ்ட்ல ஆரம்பிக்குது. அவ்வளவுதான். இது புரிஞ்சிச்சுன்னா அடுத்த ஏரியாவுக்குள்ள நம்ம வந்து டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது அக்யூட் எமர்ஜென்சிஸ்ல வந்து இந்த வந்து என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் விரல் முனைகள் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி பாயிண்ட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது அக்யூட் எமர்ஜென்சி சொன்னா இப்போ வந்து இந்த கட்ட விரல்ல அடிபட்டுக்குது, இதுல வந்து இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல ஸ்கார் ஆகுது, எங்க போய் பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொன்னா லங்ஸ்ல போய் பாதிக்கும். அப்போ அதை கரெக்ட் பண்ணோம்னா இப்போ லங் பாதிச்சிருக்குதுன்றது நம்ம இதுல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அடிபட்டுக்குல, இது அடிபட்டது எங்க போய் பாதிப்பு ஏற்படுத்துது, லங்ஸ்குள்ள போய் பாதிப்பு ஏற்படுத்துது. அப்போ மூச்சு திணறலையோ சளி கட்டுறதோ இருமலோ ஏதோ ஒரு ரகான வாய்ப்பு இருக்குது. இப்போ இது ஹீல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ரூட்டை கரெக்ட் பண்ணணும், இந்த சேனலை கரெக்ட் பண்ணணும். அப்போ இங்க இருந்து இங்க போகுதா, இங்க இருந்து இங்க வந்ததா அப்படின்றது வந்து நாம பேஷண்ட்டை கேட்கணும், கணிக்கணும். இல்ல வந்து நம்ம இன்டர்னலா வந்து மற்ற டயக்னோசிஸ் பேசிஸ்ல வந்து கண்டுபிடிக்கணும் அவங்கள. அதே மாதிரி வந்து ஒரு சைக்கிள் இருந்து இன்னொரு ஆர்கனுக்கு போக வேண்டி இருக்குதா, இல்ல ரிவர்ஸ் பண்ணணுமா, இல்ல வந்து கான்ட்ராவா பண்ணணுமா. இப்ப அதுதான் ஃபைல் தெரியல, அப்படியே முறியடிச்சு கொண்டு போய் சர்ஜரி லைக் பாயிண்ட் செலக்ட் பண்ணணுமா அப்படின்றதுதான் வந்து நம்ம வந்து மியூட் போடணும். மொத்தம் ஒண்ணு மியூட் போடணும். என்ன, யாரு வந்து மியூட் போடாம, அஃப்ரீன். அந்த மாதிரி வந்து ம், இன்னும் கொஞ்சம் இதுக்குள்ள டீப்பா போறதுக்கான பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. இது வந்து நம்ம வந்து உங்களுக்கு இதால ஃபாலோ பண்ண முடியுதா, இதை வந்து பாயிண்ட் செலெக்ஷன் பண்ணும்போது இதை பேசலாமான்றது எனக்கு புரியல. நான் வந்து நானே யோசிக்கிறேன். இப்போ ஏன்னு சொன்னா இவ்வளவு புரிய வைக்கணும்னா பாயிண்ட் செலக்ட் பண்றதோட சேர்ந்து சேர்ந்து பண்ணா நல்லா இருக்குமேன்றக்காக நான் இதை அப்படியே வந்து வெளியே வந்துடலாம்னு பாக்குறேன் இந்த இடத்துல. பாயிண்ட் செலக்ட் பண்ணும்போது ஒரு ஒரு இந்த பாயிண்ட்டையும் சொல்லி சொல்லி பாயிண்ட் செலக்ட் பண்ணா நல்லா இருக்குமேன்றக்காக நான் என்ன பண்றேன்னா இதை இப்போ வந்து அப்படியே வந்து டெம்பரரியா க்ளோஸ் பண்றேன். இந்த இடத்த வந்து கொஞ்சம் டீப்பா போனோம், அதனால அப்புறமா பாய்க்கலாம் நம்ம. ஓகேயா, இப்போ டிசீஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பிராக்டிஷனருக்கும் வந்து நம்ம என்ன தேவைப்படுதுன்னா டிசீஸ் பத்தி தெரியணும். என்ன வந்து இடத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது, அது என்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு நாலேஜ் நமக்கு வரணும். அப்போ இன்னைக்கு வந்து இந்த பேத்தாலஜி அப்படின்றதோட விஷயத்தை பத்தி பேசும்போது நம்ம ஒவ்வொரு சிஸ்டம்குள்ளேயும் ஒரு உள்ள போயிட்டு என்ன டிசீஸ் எல்லாம் பேர் வைக்கிறாங்க, அதுக்கான என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நர்வஸ் சிஸ்டம். நம்ம நிறைய சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, இப்போ 9 சிஸ்டம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம என்ன செலக்ட் பண்றோம், நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டத்துல என்னென்னலாம் பிரச்சனைகள் வந்து
நம்ம வந்து நோட் பண்ணி நமக்கு தெரியப்படுத்துவாங்க பேஷண்ட்ஸு, டயக்னோஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ யாரும் வந்து நீங்கள் கண்டுபிடிங்கன்னு யாரும் வரமாட்டாங்க. எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைலோட வருவாங்க. ஒரு அட்டை ஃபைல் ஒன்று எடுத்து வருவாங்க. உள்ள பேப்பர்ஸ் இருக்கும், ஃபில்ம் இருக்கும், ரிப்போர்ட்ஸ் இருக்கும், டாக்டர் பணம் ட்ரெஸ்ஸு போய் எடுத்து பாருங்க எவ்வளோ கட்டுறீங்கன்னு பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்தா தான் இவ்வளோ செலவு பண்ணிட்டு இங்கே வருங்க. இங்கே வரும்போது உங்களுக்கு காசு இருக்காது அப்படின்னு கேட்பாங்க. உங்களோட வரும்போது எல்லாம் காலி பண்ணிட்டு வரீங்களா? ஆமாம் சார், நீங்களே இந்த வாரத்துக்கு செலவு காசு கொடுத்தா இருக்கும். சரி, இப்போ வந்து நாம என்ன டிசீஸ் நேம் எல்லாம் வந்து சும்மா நோட் பண்ணிக்கங்க, வேணா எழுதிங்க, உள்ள வாங்கினா வாங்கிக்கோங்க, உங்க இஷ்டம். நர்வஸ் சிஸ்டம்ல வந்து அதிகமா வந்து பேசப்படுகின்ற நோய்க்கு ஃபர்ஸ்ட் நோய் வந்து எபிலெப்சி. எபிலெப்சி அப்படின்னாக்க வலிப்பு. இது வந்து 2 விதமாகவும் இருக்குது, அக்யூட்டும் இருக்குது, குரானிக்காவும் இருக்குது. சில பேருக்கு தாத்தாவுக்கு வலிப்பு வந்து, அப்புறம் அப்பாவுக்கும் வலிப்பு இருக்குது, பையனுக்கு வலிப்பு இருக்குது, இல்ல பாட்டிக்கு அம்மாவுக்கு பொண்ணுக்கு, இல்ல பாட்டிக்கு அவங்களுடைய பையனுக்கு அவங்க பையனுக்கு, இப்படி எப்படி வேணா வரலாம். எனி ஆர்டர், எனி ஆர்டர் இந்த டிஸார்டர். இல்ல திடீர்னு ஒருத்தருக்கு அடிபட்டு வலிப்பு வந்துடலாம். சில பேருக்கு வந்து பிரெயின்ல வந்து திடீர்னு பிளட் ஃப்ளோவில் வந்து பிரச்சனை வந்து அதனாலேயும் கூட வலிப்பு வரலாம். வந்து 2 விதங்கள் தான், ஒன்று அக்யூட், இன்னொன்று கிரானிக். அக்யூட் சிம்டம்னா ஒன்று மோஸ்ட்லி வந்து ஆக்சிடென்ட்ஸ், அடிப்பட்டதுனால வலிப்பு வருது. அப்படி இல்லைன்னா கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸு, அதனால பிளட் ஃப்ளோ பிரெயினுக்கு போகாதனாலேயோ இல்லை அதிகமாக போய் ரத்த குழாய்கள் இல்லை ஏதாவது வெடிப்படி போகிறதுனாலே வரலாம். இது வந்து உங்களுக்கு பாயிண்ட்டும் நோட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் பொதுவாக வந்து பிரெயினோட கனெக்ட் ஆகக்கூடிய புள்ளிகளுக்கெல்லாம் வந்து டியூ 20 அப்படின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஃபர்ஸ்ட் அடுத்தது நான் வந்து நிறைய பாயிண்ட் சொல்லல, ஒரு 2-3 பாயிண்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் அடுத்தது பிரச்சனை போயிடலாம் நம்ம. சரி, இது எபிலெப்சிக்கு இந்த பாயிண்ட். ம் இதுதான் சப்ஜெக்ட் ஒன்று. தர்கள் தலையா சரி சாரி, பழைய பண்றப்ப இதெல்லாம் பண்ண சொன்னீங்க. அக்யூட் சிம்டம்ல வலிப்பு வந்துச்சுன்னா டியூ 26 பண்ணணும். ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் எக்ஸ்ட்ரா டியூ 20 சொன்னேன் முதல்ல. இப்போ வந்து அக்யூட் வந்துச்சு, டியூ 26. டியூ 26 எங்க இருக்கு? டியூ 26 எங்க இருக்கு? முதுகெலும்பு தொடர்ல இருக்கா? அங்க இல்ல, மூக்கு கீழே இருக்கு. அப்புறம் UV62 P6 போதும். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ டிசீஸ் வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். எபிலெப்சினா என்ன பிரச்சனை? எபிலெப்சினா வந்து பசி இல்லாம இருக்கிறதா, பேதி ஆகிறதா, இடுப்பு குறைச்சலா இருக்கிறதா அப்படின்னு நம்ம வந்து எங்கேயாவது யோசனை பண்ணக்கூடாது இல்லையா? போல்டும் நட்டும் எங்க கிடைக்கும்? தொடப்பம் எங்க கிடைக்கும்? வெசல்ஸ் எங்க கிடைக்கும்? தேங்காய் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்க நம்ம சொல்ல தெரியணும் இல்லையா? நம்ம பாட்டலாம் ஒருத்தர் வலிப்புன்னு வராரு, வலிப்பா இடுப்பை காட்டுங்க. இங்கிலீஷ் சொல்ற எபிலெப்சி, எபிலெப்சி இ யூட்ரஸ்க்கு யூஇ ரெண்டும் கிட்டத்தட்ட வருது. நீங்க இடுப்பை காட்டுங்க பார்க்கலாம். இந்த பையன் திரும்ப உட்காரு, இடுப்பு காட்டு. அந்த பொண்ணு முடிக்க, அவங்க பேரண்ட்ஸ் முடிக்க, கூட கூட்டம் வந்து நல்லா பாப்பாருன்னு சொல்லி கூட்டம் வந்து முடிக்க அப்படின்னு இடுப்பு காரணம் சொல்றீங்க. இல்லை இடுப்பு தானே ஒரு பிரச்சனை. இல்லை எபிலெப்டிக் கண்டிஷன் சொன்னாங்க. எபிலெப்டிக் கண்டிஷன் எப்படி கூகுள் எடுத்து பார்க்க முடியாது இல்லையே? இப்போ அவங்க பார்த்துட்டே இருக்காங்க நம்மளா.
அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செய்து உங்களுக்கு அழிப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்பார்க் அடிச்சு. அதுலேயே நான் வந்து என்ன சொன்னேன், இந்த ரேடியோவில் பீரியட் டைமில் ஏதாவது வழிபதன்றதுக்காக நம்ம யோசித்தேன். அப்படி சமாளிக்கிற அளவுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அவங்க தெரிஞ்சிருவாங்க. அதுக்குள்ள யாரும் வரக்கூடியவங்களாம் யாரும் யாரு முட்டாளர்கள் கிடையாது, பைத்தியக்காரன் கிடையாது இல்லையா? இல்லை உங்களை முழுக்க முழுக்க நீங்கள் அப்படியே உங்களோட ஒத்துன்னு காலை விடுற அளவுக்கு நீங்கள் சரண்டர் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய வந்து ஆட்கள் கிடையாது. ஜஸ்ட் ப்ராக்டிஷனர், ஜஸ்ட் மெக்கானிக், அவ்வளோதான் வேலை. இந்த மெக்கானிக்ஸ் தெரியணும். பிரேக் பிடிக்கல, எந்த பிரேக் எங்கே இருக்குது, ஃப்ரண்ட் வீல் எங்கே இருக்குது, பேக் வீல் எங்கே இருக்குது, ஒரு சின்ன போல்டு சரி பண்ணால் பேக் வீலில் சரி பண்ணால் ஒரு பேக் வீலுக்கு போகும். அந்த ரியர் பிரேக் தெரிஞ்சிடணும் மெக்கானிசம்லாம். அப்போ எபிலிப்சி அப்படின்றத பற்றி நான் ஏன் வேணால் பேசணும்னா, இதுதான் எல்லாத்துக்கும் எல்லா டிசீஸ் பற்றி பேச போகும்போது இதுதான் காமன். அப்போ எபிலெப்சின்ற எங்கே அந்த பார்ட் எங்கே இருக்குது சொன்ன பத்தியா? தொடப்பண்ணா எங்கே வாங்கணும், தேங்காய்னா எங்கே வாங்கணும் தெரியணும் இல்லையா? காய்கறி கடைக்கு போகணும், இது வந்து இந்த ஜெனரல் ஸ்டோருக்கு போகணும், சோப்பு வாங்கணும், மளிகை கடைக்கு போகணும், தெரியணும் இல்லை நமக்கு? டூ வீலரில் ஒரு பஞ்சர் வந்துச்சுன்னா மெக்கானிக் ஷெட்டுக்கு போகணும் அப்படின்னு தெரியணுன்றது தான் பேசுகிறேன் வெள்ளம். அப்போ எபிலெப்சி அப்படின்றது வந்து நர்வஸ் சிஸ்டத்தினுடைய ஒரு டிஸார்டர், ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து பார்க்கின்சோனிசம், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், பார்க்கின்சோனிசம், பார்க்கின்சோனிசம், பார்க்கின்சோனிசம் அப்படின்னா நடுக்கங்கள். இது பொதுவாக வந்து வயசானவங்க தான் வரும், 40+ தான் வருது. ஆமா, இது வந்து ஒரு மசில்ஸோட கோஆர்டினேஷன் இல்லாத ஒரு பிரச்சனை, நரம்பு மண்டலமும் தசைகளும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய். கை கால்கள் நடுங்கிறது, ஸ்டிஃப் ஆகுறது, பேச்சு அப்படி இழுத்துருப்போம், அதாவது திக்கா ஸ்டிஃப் ஆகிட்டே வரும். இப்போ கை விரல்கள் முதல்ல நடுக்க ஆரம்பிக்கும், அப்புறம் ரிஜிட் ஆகிடும், ரிஜிட் ஆகிட்டு டைட் ஆகி ஸ்டிஃப்னஸ், எதுவுமே எடுக்க முடியாம, கால்கள் எதுவுமே எடுக்க முடியாம இப்படியே டெவலப் ஆகி டங் கூட பாதிச்சிடும். டங் உள்ள இழுத்துக்கிட்டு ஸ்டிஃப் ஆகிடும். அவங்க பேசுறது போல புரியாமல் பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் போக போக நாளையில் போக போனாங்கன்னா ஸ்பீச் இருக்காது. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தண்ணி, அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தண்ணின்ற விஷயம். அதை கூட எப்படி உச்சரிக்க முடியும் அவங்களால அப்படின்னா அது கூடவே இருந்து பழக்கப்படாமல் தான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ எவ்வளோ டிஃபிகல்ட் பார்ட் அவங்களுக்கும் கூட இருக்கவங்களுக்கும். பார்க்கின்சோனிசம் அப்படிப்பட்ட டிசீஸ் இது. இதுவும் வந்து மூளையினுடைய மோட்டார் நரம்புகள் பாதிக்கலாம் வரக்கூடிய டிசீஸ். அப்புறம் பெராலிசிஸ்ல ஸ்பாஸ்டிக் பெராலிசிஸ், ஒரு கை வாதமா இருக்கும், ஒரு கை நடுங்கும், கை கால் விழுந்திருக்கும், அந்த கை ஆடிட்டே இருக்கும். பக்கவாதம் வர்றவங்களுக்கு ஒரு கை விழுந்திருக்கும், நடுக்கம் இருக்காது. இல்லை ஸ்பாஸ்டிக் பெராலிசிஸ்ல என்ன ஆகுன்னா, இந்த கை விழுந்திருக்கும், இந்த கையால் எதுவும் செயல்பட முடியாது, ஆனால் கை தூக்குவாங்க, ஆனால் என்ன ஆகும், கை நடுங்கிட்டு இருக்கும், ட்ரெமர்ஸ் இருக்கும். இந்த ட்ரெமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்க போகும்போது இதுல வந்து இதெல்லாம் வந்து நோய்களால் வரக்கூடிய ட்ரெமர்ஸ் வேற. இன்னொன்று வந்து சாதாரணமாகவே ட்ரெமர்ஸ் இருக்கணும் நமக்கு, எசென்ஷியல் ட்ரெமர்ஸ்ன்றது. ஒன்று அசைஞ்சாதானே நடுக்கம்னு என்னது, ஒரு அசைவு தானே, ஒரு ஆட்டம். அந்த ஆட்டம், நாக்கு ஆடலைன்னா நாக்கு பேசுனா கேட்காதுல்ல, கண்ணு ஆடலைன்னா கண்ணு பார்வை பார்க்காதுல்ல, புரியுதா?
கை ஆடலைன்னா ஒரு கையை போட்டு எடுக்க முடியாது, பிடிக்க முடியாது, வைக்க முடியாது. ஒரு பையை எடுக்க போகும்போது கை நார்மலா இருக்குது. அந்த பையை எடுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஒரு பெராலிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அந்த கையை வந்து பையை விட்டு பிரிச்சு எடுக்க முடியாது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் எதுவும் நடக்கும். எடுக்க போகும்போது பையை வந்து இந்த கை எடுக்க போகும்போது நார்மல், எடுத்ததுக்கு பிறகு அப்நார்மல். அந்த ஸ்டிப்னஸ் அப்படி இறுக்கிக்கும் கையை. அந்த மாதிரிலாம் நடந்துக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. நாம அதனால எசென்ஷியல் ட்ரெமர்ஸ் சொன்னா கண் அசைவு, எதுவுமே அசைவு தான் ட்ரெமர்ஸ், நடுக்கம் என்பது. கண் அசைஞ்சாதான் பார்வை வந்து முழுசா உள்வாங்கும். என்ன பார்க்குறோம், என்ன பார்க்கணும் அப்படின்றது தெரியும் கண்ணுக்கு, அது உள்வாங்கும். ஒரே இடத்துல ஸ்டன் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது வந்து செயல்பாடு குறைஞ்சி போச்சு, புரிதல் இல்லை, அது கண்ணுக்கு புரிஞ்சிக்க முடியல, அது அப்படியே பார்த்துட்டு இருக்குது. கண்ணு மூடு அப்படின்னா அப்படின்னு அவங்களுக்கு அது புரிதல் இருக்காது அந்த இடத்துல. அப்படின்னா என்ன சார் நீங்க கண்ணை மூடுங்க, கண்ணா, அது கோஆர்டினேஷன் இருக்காது அந்த பிரெயினுக்கு. கண்ணா, கண்ணு, ஆமா, மூட வரலையே அப்படின்னு சொல்றது கொஞ்ச நேரம் ஆயிடும். அப்ப நர்வஸ் கோஆர்டினேஷன் அந்த இடத்துல வந்து பிரேக் ஆயிருக்குதுன்றத நமக்கு புரியணும். சரி, நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து ஸ்பீச்சு, ஒரு கையில் எடுக்கிறது, நடக்கிறதுக்கு நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டிஃப் ஆகி வந்து போச்சு, என்ன பண்ண முடியும்? கால் நடுங்க ஆரம்பிச்சிச்சு, அப்படி பூசுது, கால் நடுங்குது, என்னால் செயல்பட முடியல, ஒரு கால் எடுத்து வைக்கவும் முடியல. சமயத்துக்கு சேர் உட்காந்து மொயில் உட்காந்து எந்திரிக்க போகும்போது நமக்கு கால் மரத்துக்கு வைப்போம், இப்படி ஜுவ்வுன்னு இருக்கும் கால், கொஞ்ச நேரம் ஆகும் மரத்துக்கு விடுறதுக்கு. இது வந்து டெம்பரரி மேட்ரு. இதே பர்மனெண்ட்டாக ஒரு கால் அது மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நடந்து போக முடியும் இடத்துக்கு? அப்போ அதில் வந்து தேவையான அடக்கங்கள் இருக்குது, தேவையில்லாத அடக்கங்கள் இருக்குது. இந்த நடக்குது இன்னொரு விஷயம் வந்து டிக்கு. இதில் ஃபேஷியல் டிக்குன்றது வந்து பொதுவாக கண் அடிச்சுட்டே இருக்கும், ஒரு கண் அடிச்சுட்டே இருக்கும். அப்படி அவங்க என்ன நினைப்பாங்க, யாரும் பார்த்து கண்ணடி நினச்சிட்டு வந்து நான் சண்டெல்லாம் வந்துடும். ஏன்னா ஒரு இன்ஜினியரே வந்தார் 30 வருஷம் முன்னாடி, ஒரு இன்ஜினியர் வந்தார். அவர் நிறைய பெரிய லெவலில் ஒரு கான்ட்ராக்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், பெரிய கம்பெனி ஒர்க் பண்ணவர். அவர் என்கிட்ட வந்தார், உங்களுக்கு எவ்வளோ நாள் நான் செலவு பண்ணுறேன், எனக்கு இந்த நடுவு சரி பண்ணுங்க. ஆனால் நல்லா ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்ஸில் அவங்க பையன்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு 1 வருஷம் 2 வருஷம் அங்கே வந்து அந்த கிளைமேட் கண்டிஷன்லாம் மறுபடியும் கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லி 2 3 வருஷம் திரும்ப அந்த வந்து பார்த்தாரு. அப்போ இந்த விஷயம் எங்கே சார் போயிருந்தீங்கன்னு கேட்டேன். எனக்கு நல்லா ஆயிடுச்சு, நீங்கள் 2 3 மாதம் சரியாயிடுச்சு, நான் ஃபாரின் போயிட்டேன். திரும்ப வந்து எங்கள் டாக்டர் சன்னோருக்காக அங்கே இருந்தேன், நான் 2 வருஷமா இருந்தேன். அங்கே பனி அதிகமாகி அந்த கிளைமேட்டில் ஏதோ நினைக்கிறேன், அது மாதிரி எனக்கு கஷ்டம் வந்துச்சு. மறுபடியும் நான் வந்து சென்னை வந்து இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டேன். நான் மறைமலையில் இருக்கிறேன், செங்கல்பட்டில் ஒன்று பார்க்க வந்தேன் நான். அப்போ வந்து எனக்கு வந்து மறுபடியும் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. இப்போ வந்து இது நல்லா தான் இருந்தது, நானே சொல்கிறேன் கிளைமேட்டாக நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னாரு. சரிங்க, நான் மறுபடியும் சரி பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சரி பண்ணோம் அந்த விஷயத்த. அவர் அதுக்கப்புறம் நல்லபடியாக தான் போனார். இது நடந்து ஒரு 27 28 வருஷம் ஓடிடுச்சு. இது ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கான ஒரு விஷயம் அது. இதுக்கு பேர் வந்து டிக்கு, டிஐசி டிக்கு. அப்போ கண்ணடிக்கிறது மட்டும் இல்லை, சில பேருக்கு வந்து உதடு மட்டும் ஒரு பக்கம் செயல்படுத்த அப்படி துடிக்கும். சில பேர் நெக்கல் இப்படி வெட்டி வெட்டி இழுக்கும் பேசும்போது, வாங்க அப்படி என்னங்க உடம்பு சரியா? இல்லை இல்லை, இது பழக்கம் ரொம்ப நாள் இருக்குது. இது வந்து ஹேபிச்சுவல் டிக் ஆர் ஹேபிட் ஸ்பேசம், பழக்கத்தால் ஏற்படக்கூடியதுன்றது பேர் வைக்கிறாங்க. ஆனால் பழக்கத்தால் இல்லை, உள்ள வந்து நர்வஸ் கோஆர்டினேஷன் இல்லாதனால ஏற்படுதுன்றதுதான் சப்ஜெக்ட். சொல்றதை வந்து இதை அவர் பழக்கப்படுத்தியிருக்கிறாரு. பேசும்போது வாய் வச்சுட்டு பேசி பழகிட்டாங்க. அப்படி பேச போகும்போது ஸ்டைலாக அப்படி இன்னைக்கு இழுத்தான், இது அப்படி அசிங்கமாக போச்சு. இப்போ பேசும்போது கண்ணடிச்சு பார்த்தான், சின்ன வயசுல கண்ணடிச்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை இல்லை, அது ரியல் கிடையாது. இது வந்து அவனுக்கு வந்து அந்த நர்வஸ் கோஆர்டினேஷன் அந்த கண் பகுதிக்கு வரல, கழுத்து பகுதிக்கு வரல, வாய் பகுதிக்கு வரல. அதனால இந்த மாதிரி டிசீஸ் வச்சு ஃபேஷியல் டிக்கு. இப்போ என்ன டிக்குன்னு என்னன்னு தெரியணும் இல்லையா? சார் ஃபேஷியல் டிக் சரி பண்ணீங்களா? உண்மையிலே சொல்ல போனா அந்த இன்ஜினியர் வர போகும்போது டிக்குன்னு எனக்கு புரியல. டிக்குன்னு என்ன சார்னு கேட்டேன். டிக்குன்னு என்ன சார்னு கேட்டேன். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் கேட்டேன். கண் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி, அதான் டிக்குன்னு. இதான் டிக்கு. அப்போ நாலேஜிக்கு சொல்லி தரக்கு எனக்கு ஆள் கிடையாது, நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன் ஈஸியா. அப்போ உங்களுக்கு தெரியாதா? அப்போ எங்களுக்கு தெரியாம இருக்கிறத பற்றி ஒன்று தப்பு நான் நினைக்க இல்லை, அது கிடையாது. அப்போ சொல்லித்தரக்கு ஆள் இல்லாதனால
எனக்கு வந்து டிஃபிகல்ட் பார்ட்டு. உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் நான் இருக்கிறனால இது வந்து ரொம்ப ஈஸி பார்ட் உங்களுக்கு. நீங்க ஈஸியா அதில ஜெயிக்கலாம். ஏன்னா, ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். நமக்கு புரிதல் இருக்காது. பெரிய விஷயத்த தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆன்காலஜினா என்ன? கேன்சர்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா என்ன? செகண்ட் ஸ்டேஜ்னா என்ன? தேர்ட் ஸ்டேஜ்னா என்ன? ஃபோர்த் ஸ்டேஜ்னா என்ன? எப்போ அவன் செத்து போவான்? எல்லாம் தெரியும். இந்த டிக்கு தெரியாது. எனக்கு சின்னது. இது யாரும் நம்ம அதிகமா சொல்ல மாட்டாங்க. யாரும் கேட்கறது கிடையாது நம்மகிட்ட. அது தெரியாம கூட போயிடலாம். நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பர்ட்டு. கட்டுறது கைமண் அளவு. கல்லாதது உலக அளவு. என்ன? எனக்கு தெரியாம இருந்ததுன்றது வந்து உங்களுக்கு தெரியும். தெரியாம இருந்தா தான் தெரிஞ்சுச்சு. தெரியும்னு நினைச்சிருந்தா தெரியவே தெரியாம போயிடும் எப்பவுமே. அப்ப தெரியாம இருந்தா நல்லதா? தெரியுது நல்லதா? யாரும் பதில் சொல்லல. பரிசு அவங்க யாரடியா இருக்கு. ரைட் வந்தா போறோம். எப்படா போங்க. ஹெட் ஏக்ஸ் நெக்ஸ்ட். ஹெட் ஏக்ஸ்ல வெரைட்டி ஆஃப் ஹெட் ஏக்ஸ் இருக்குது. அதுல நர்வஸ் ப்ராப்ளத்தோட வரக்கூடிய ஹெட் ஏக்ஸ் எல்லாம் வந்து எதுல நர்வஸ் சிஸ்டம் தான் சேரும். அடுத்து இன்சோம்னியா. INSOMNIA. வெரி ஃபெமிலியர் நேம். சார் இதுக்கு என்ன இது பாயிண்ட்? வெரி ஃபெமிலியர் டிசீஸ். உலகம் பூரா இன்னைக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு இன்சோம்னியா. ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறவங்க இன்சோமியா ஸ்பெஷலிஸ்ட் நான் அப்படின்னா இன்சோம்னியான என்ன பண்றீங்க நீங்க? நீங்க இன்சோம்னியா என்னன்னு தெரிஞ்சிருந்தீங்களா நீங்க? இன்சோம்னியா என்றால் தூக்கமின்மை. தூக்கமின்மைக்கு மட்டுமே நான் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறேன். அதுக்கு மட்டும் தான் நான் பார்ப்பேன். வேற எதுவும் பார்க்க மாட்டேன்னு சொன்னா உங்களோட கூட்டம் குமிஞ்சிடும். ஏன்னா பொதுவா வந்து தூக்கம் வரப்போகும்போது தூங்காமையே இருந்து பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி தூக்கமின்மைக்குள்ள போய் புகுந்து கொள்ளக்கூடிய உலகமாக இன்னைக்கு இருக்குது. இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான உலகம். ஏன்னு சொன்னா இரவை பகலாக மாத்தி கொண்டோம். தாமஸ் ஆல்வா எடிசன், மைக்கேல் ஃபாரடே 2 பேரையும் வந்து வந்து இப்ப இருந்து தான் வைக்கணும். ஏன்னா ஒருத்தர் மின்சாரத்தில் அடிச்சா ஒருத்தர் பல்பு கண்டுபிடிச்சாரு. அப்போ லைட்டர் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்ன செய்யலாம்லாம் நைட்டு பூரா உட்காந்து யோசிச்சு இன்டர்நெட்லாம் கண்டுபிடிச்சு நீங்க உள்ள போயிடுங்க. அவங்க கண்டுபிடிக்காம வந்து ஆரிஜின் இல்லைனாக்க அடுத்த ஸ்டெப் வர முடியாது. விதை இல்லைன்னா செடி வராது. சரி, பாயிண்ட் கேட்கிறாரு இவரு. யார் கேட்டது? நானா கேட்டது. யாரு பேர் என்ன? சில்வானதான் சொல்ல மாட்டாங்க. நரேஷ் கதை சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பார்க்கின்சன்ஸுக்கு வந்து ஒரு செலக்டிவா சொல்றேன். பொதுவா வந்து நெர்வஸ் டிஸார்டருக்கு வந்து நான் வந்து ஒரு காம்பினேஷன் தரேன். ஜெனரலா எல்லா நர்வஸ் சிஸ்டத்துக்கும் எல்லா நர்வஸ் சிஸ்டத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் கேட்கும். இது கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் அப்புறமா பேசிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விஷயம் வந்து டியூ 20 எக்ஸ்ட்ரா 6 டியூ 20 எக்ஸ்ட்ரா 6 மொத்தம் 5 புள்ளிகள். GB34 P6 இது வந்து ஒரு செட் வச்சுங்க காமனா. இதுல எய்தர் ஆர் ஆல் பாயிண்ட்ஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி ஸ்பெசிபிக் அப்படின்றது மட்டும் ஒன்று சொல்லிட்டு வரேன். பார்க்கின்சன்ஸுக்கு SJ5 நல்லா கேட்கும். இந்த டிக்குக்கு LI4 கேட்கும். ஹெட்ஏக்ஸ்க்கு வந்து பொதுவாக வந்து LI4 ST44 GB34 இது காம்பினேஷன். நல்ல வெரைட்டி இருக்குது. அந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணும்போது இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சொல்றேன். அப்புறமா உங்களுக்கு பார்க்கலாம். வேணா ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்றேன், உங்களுக்கு நோட் பண்ணிக்கங்க. டெம்பரல் ஹெட்ஏக் இந்த இடத்துல இதான் டெம்பரல் ஏரியா. இதுக்கு GB41. பெரியேட்டல் ஹெட்ஏக் இந்த பாருங்க அடர்த்தியா முடி இருக்கு பாருங்க. எனக்கு இதான் பெரியேட்டல் ஏரியா.
இதுக்கு வந்து SJ3 இங்கேயா இருந்தா GB41, இங்கேயா இருந்தா SJ3. பின்மண்டையா இருந்தா UB60. வெர்டிக்கல் இன்டேக் இப்படி மாங்க எடுத்த மாதிரி இப்படி இப்படி ஓடிக்குதுங்க, ஓடு ஓடா போடுறது. அதான் நான் இந்த வெர்டிக்கல் பிளைண்ட்ஸ் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க லிவர் 2 போதும் தானே உங்களுக்கு. இந்த இன்சோம்னியாவுக்கு இந்த செட்டு சொன்ன பத்தியா, முதல்ல சொன்ன செட்டோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா வந்து H7 கொடுக்கலாம், எக்ஸ்ட்ரா 8, எக்ஸ்ட்ரா 9. இந்த பாயிண்ட் வந்து இன்சோம்னியா நல்லா கேட்கும். எக்ஸ்ட்ரா 8, எக்ஸ்ட்ரா 9 இங்கே காது பின்னாடி இருக்கு. அடுத்தது மெனிஞ்சைட்டிஸ். மூளையின் தசைப்படுதாக்களுடைய ஏற்படக்கூடிய அழற்சிக்கு பேரு மெனிஞ்சைட்டிஸ். மெனிஞ்சைட்டிஸ் இதுக்கு வந்து இந்த செட் நல்லா யூஸ் ஆகும். கூட வந்து ஜெனரல் டானிபிகேஷன் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். SP6, ST36 and L11. அடுத்தது ஃபேஷியல் பெராலிசிஸ். ஃபேஷியல் பெராலிசிஸ்னா முகவாதம். ஒரு பக்கமா முகம் ஒடுங்கி போயிருது, இல்லை இந்த பக்கம் பேச முடியாம இருது, முகவாதம். முகவாதத்துக்கு ஃபேஷியல் பெராலிசிஸ்க்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, பெல்ஸ் பால்சி. BELL'(S) பெல்ஸ் பால்சி, PALSY பால்சி. பாலிசி இல்லை, LIC பாலிசி கிடையாது, பால்சி. பொதுவாக வந்து நர்வஸ் சிஸ்டத்தில் வரக்கூடிய டிசீஸ்க்கெல்லாம் காசு வந்து பெருசாக அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது சயின்ஸில். நம்ம வந்து வேற பார்த்து பார்த்து செய்யணும் அதெல்லாம். மூளையின் தசைப்படுதாக்கள் அழற்சி. இதுக்கு வந்து GB14 இங்க இருக்குது, நல்ல பாயிண்ட். GB14, SI18 எல்லாமே ஃபேஸ்ல தான். அப்புறம் வந்து ஸ்டமக் 2, ஸ்டமக் 3, ஸ்டமக் 5, ஸ்டமக் 4, ST2, 3, 4, 5 போடுங்களேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. TRI ஜெமினல் நியூரால்ஜியா. ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா, NEURALGIA நியூரால்ஜியா. ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படின்னு சொன்னாக்க 3 நரம்புகளின் சங்கமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். முகத்தில் உள்ள 3 நரம்புகள். இது வந்து மேக்ஸிலரி ஏரியா, இது மேண்டிபிள் ஏரியா. தெரியும் இல்லையா உங்களுக்கு? இது மேக்ஸிலரி அனாட்டமியில படிச்சிருப்பீங்க. ஆமா படிச்சோம், நீங்க சொன்ன மாதிரி தான். நீங்களே சொல்லுங்க. இது மேக்ஸிலரி, இது மேண்டிபிள் ஏரியா. அப்புறம் இது அக்குலரி, கண்ணு. இந்த கண் நரம்பு, மேல்தாடை நரம்பு, கீழ்த்தாடை நரம்பு, இந்த 3 நரம்புகளின் சங்கமத்தில் ஏற்படக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கோளாறுகள் தான் வந்து என்னது ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. ட்ரைன் என்னது? 3 நரம்புகளின் என்ன சொல்றது பிரச்சனைகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நரம்பு பிரச்சனைகள். இதுக்கு பொதுவா வந்து GB14, LI4 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா. அடுத்து ஹெமிப்ளீஜியா, பக்கவாதம்.
பக்கவாதத்துக்கு வந்து ஏற்கனவே செட்டு சொல்றோம் இல்லையா, செட்டு ஞாபகம் வச்சுக்கணும், செட்டுக்கு அப்புறம் தான் இதெல்லாம். டீச்சர் ஒரு பக்கம் வருதுதான் சார். ஒரு பக்கம் கூட வந்து LI4, SI18, REN23, SI17, H5, இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, பாருங்க அப்புறமா. அடுத்து பல்பார் பால்சி. பல்பார் BULBAR பல்பார் பால்சினாக்க டங் ரிலேட்டட் நரம்பு, டங் ரிலேட்டட் நர்வஸ் ப்ராப்ளம் இது. இந்த நாக்கை வந்து நகர்த்த முடியாம ஸ்டிஃப் ஆயிடும். இது வந்து பிரெயின்ல வரக்கூடிய ஸ்ட்ரோக்னால வரக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன் இது. இதுக்கு REN23, REN24 இதெல்லாம் கொடுக்கலாம். P6, அப்புறம் DU26, REN24, REN23, LI4, P6 இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் இருக்கு. அடுத்தது பேராப்ளேஜியா. இரு பக்கம். ஆமா, அதாவது ஹெமிப்ளேஜியா, ஹெமி அப்படின்னு சொன்னாக்க ஒரு பக்கம் என்ன, ஒரு பக்கம் வெட்டிக்கலாம், மேலே கீழே எல்லாம் ஒரு பக்கமா அவங்க வாதம் அடைச்சிருக்கிறது ஹெமிப்ளேஜியா. பேராப்ளேஜியானா உடம்பு 2 பேராகிராஃபா பிரிச்சு பொழந்துருது, மேல ஒரு பேராகிராஃப், கீழே ஒரு பேராகிராஃப். பேராப்ளேஜியாவில் அப்பர் பேராப்ளேஜியானா 2 கையும் செயல்பட முடியாது, கால் நல்லா இருக்கும். லோயர் பேராப்ளேஜியானா கால் 2ம் பலவீனமா இருக்கும், மெலிஞ்சு போயிருக்கும், கை நல்லா இருக்கும், நார்மலா இருக்கும். இந்த ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஏற்கனவே உள்ள செட்டோட சேர்ந்து இதுக்கு ST36, UB40, UB60, ST41, இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் SP6, அது போலியோன்றது சின்ன வயசுல ஏற்படுறது, அது வந்து பெரியவங்களாகும் போது மோட்டார் நியூரான் டிசீஸ், MN, மோட்டார் நியூரான் டிசீசஸ். அது MN சார், MNலாம் பார்க்கல, MN தானே பார்க்கலாம் சார், வாங்க சார். MN என்ன, என்னன்னு தெரியலையே, ஏதாவது பார்த்தலாம் சார், நாடி பார்த்து பண்ணலாம் சார். இல்லை சார், சரி கேட்டு கேட்டு வேறு தானே தெரியலனா என்ன சார், MNலாம் பண்ணிடுங்க சார். பண்ணுங்க என்ன சார், ரொம்ப யோசனை பண்ணுறீங்க? இல்லை வேற ஒரு பிரச்சனை யோசனை பண்ணுறேன், இவ்வளோ பிரச்சனை உள்ள வந்து யாரும் யோசனை பண்ணுறாங்க. MNனா என்ன கண்டு போய் மைண்ட் ஓடிட்டு இருக்கு. MNனா என்ன. சரிங்க சார், நீங்கள் வந்து உங்கள் ரிப்போர்ட்லாம் காமிங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பொசிஷன் தெரிஞ்சுக்கலாம். இதை ரிப்போர்ட்டில் எதாவது வேணும்னு சொன்னீங்களா? நாளையிலே பார்த்துருக்கீங்களா? அம்மா சொன்னேன் சார், எதுன்னு பார்த்துறேன் சார். எனக்கு எடுக்காம முடிஞ்சுன்னா பரவாயில்ல, எடுத்துட்டீங்கன்னா பாருங்க. எத்தனை வரேன் சார், நீங்கள் வேணா நீங்கள் விட்டு வந்துட்டேன். சரிங்க சார், நாளை கால் டைம் வந்துருங்க, நான் பார்த்துலாம் சார். MNலாம் ஒன்று பார்ப்போம் சார். இப்போ என்ன சிம்டம் இருக்குது அவனுக்கு? சார் கை கால் செயல்பட முடியல, பேச்சு வரல சார், MN தெரியாது. தெரியும் சார், என்ன சிம்டம் தான் கேட்டவங்கள தெரியுமான்ற ஒரு ஆராய்ச்சி பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி. அப்போ மோட்டார் நியூரான் டிசீசஸ், மூளை நரம்புகள் மண்டலத்தில் வந்து மோட்டார் நரம்புகள் மண்டலத்தினுடைய பலவீனங்கள், செயலற்ற தன்மை தான் வந்து மோட்டார் நியூரான் டிசீசஸ். ஒரு விரல் மடக்க வரலனா கூட MN தான், ஒரு கை மடிக்க வரலனா கூட MN தான். அது வேற, அது ஆர்த்தோ வேற மேட்டர், அது வேற, இது நரம்பு. பொதுவாக மோட்டார் நியூரான் டிசீஸ் காரணம் வந்து அவங்க வைரஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்றாங்க.
நரம்பு மண்டலத்தின் பலவீனம் நம்ம பொறுத்த வரைக்கும் அதுதான். அதை எப்படின்றத நம்ம அப்போ டயக்னோஸ் பண்ணுவோம். பொதுவா வந்து இந்த மாதிரி நரம்பு பிரச்சனைலாம் வரும்போது ஆரம்பத்தை எப்படி இருக்கும்னாக்க ஃபர்ஸ்ட் பாதிக்கிறது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஆமா, அவங்க வாந்தி பேதி ஜுரம் அது வரும். வாந்தி பேதி இருமல் சளி ஜுரம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து டெவலப் ஆகி வேற எங்கேயாவது போகும். அப்போ ஆரம்ப அறிகுறி என்னது? ஃபர்ஸ்ட் பேதி, ரெண்டாவது வந்து வாந்தி, அப்புறம் மூணாவது தொண்டை வலி, நாலாவது ஃபீவர். இதுதான். அப்போ ஆரம்பிக்க போகும்போதே நம்ம என்ன இதை சரி பண்ண போகும்போது நம்ம பாயிண்ட்ஸ் மூலமா சரி பண்ணோம்னா இந்த பிரச்சனையை வராமே தடுக்கலாம். இங்கே இந்த ஸ்டமக்ல ஆரம்பிக்கிறது லார்ஜ் இன்டெஸ்டைன், அதுக்கப்புறம் ஜிபி இப்போ டெவலப் ஆகி போகும்போது ஜிபிக்குள்ள போகும்போது நரம்போட கனெக்ட் ஆகிடும். ஏன் ஜிபி வந்து 34 என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஆரம்பத்திலேயே? நடுக்கத்துக்கு சொல்லியிருப்பாங்க. அது கிடையாது. இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் ஃபார் த மசில்ஸ் அண்ட் டெண்டன்ஸ் ஜிபி 34. அப்போ எல்லா நரம்பியல் மண்டலத்துக்கும் ஜிபி 34 வந்துடும். அந்த இடத்துக்குள்ள வந்துடும். அப்போ ஸ்டமக்ல ஆரம்பிச்சு லார்ஜ் போய் ஜிபிக்குள்ள வந்துருதா, நரம்பு பாதிச்சிருது. இதுக்கு அடுத்தது வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்றது வந்து தசை குறுகல். இதுவும் இதோட கனெக்ட் ஆகுதுன்னா மோட்டார் நியூரான் தான். பொதுவாக மசில்ஸ் டைட் ஆகிட்டே போயிடும், இறுகி போயிடும். மசில்ஸ்குள்ள தான் நரம்புகள் வந்து வைக்கப்பட்டிருக்குது. அப்போ உள்ள இறுகி போச்சுன்னா அதுதான் இருக்கும், அதுவும் வந்து கசுங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதனால வரக்கூடிய இந்த தொல்லைகள் வந்து என்ன காரணங்களோ ஆக மொத்தம் உடம்புல எல்லா தசைகளும் சுருங்க ஆரம்பிச்சா கண் தசை சுருங்க ஆரம்பிச்சா கண் தெரியாம போயிடும். நாக்கு தசை சுருங்க ஆரம்பிச்சா ஸ்பீச் இல்லாமல் போயிடும். முகதசை சுருங்கிடுச்சு சொன்னா முக அசைவு இல்லாமல் போயிடும். தாடல் அசையாது, பால் கூட ஊற்ற முடியாது. இப்படி நம்ம வந்து ஒரு கரண்டி கொடுத்து கூட ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து தாடை தசைகள்லாம் அவங்களாம் பேச முடியாது, ஸ்டிப் ஆகிடும் அப்படி. அதே மாதிரி கை தசைகள், கால் தசைகள், இடுப்பு தசை, வயிற்று தசை அப்படின்னா இந்த மசில் டிஸ்ட்ரோஃபியில தசைகள்லாம் மெயினான தசை எது? மசில்ஸ்லேயே மெயினான மசில் எது? நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம். மசில்ஸ்லேயே முக்கியமான மசில்ஸ் எது? ஸ்வீட் ஸ்டார்லேயே ஒரு பெஸ்ட் ஸ்வீட் எதுன்னா அல்வா தான். இல்லையா? காமன் ஸ்வீட்டும் கிடையாது, ஜுவேரியா போடுறாங்க, ஹார்ட் பாராட்டுக்கள், ஒரு பரிசு கொடுக்குறேன் அவங்களுக்கு, பரிசு அனுப்பி வைக்கப்படும் ஜுவேரியாவுக்கு, ஹார்ட்னு போட்டுருக்காங்க. என்ன ஹார்ட் மசில் சுருங்கிடுச்சு சொன்னா அங்க லாஸ்ட் ஸ்டெப்ஸ் அவங்க வைக்கிறாங்கன்னு அர்த்தம். உயிர் பெரிய போகுது. இன்னும் நிறைய நரம்பு மண்டலத்துடைய பிரச்சனை இருக்குது. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நரம்பு மண்டலம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ ஒரு சிஸ்டம் புரிஞ்சிச்சா? இதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? நரம்பு மண்டலம் புரிஞ்சிச்சா? எல்லாருமே பதில் சொல்லலாம். நீங்க எங்களுக்கு வந்து இப்போ நல்லா போயிட்டு இருக்குது, புரியல, புரிஞ்சிருது. அதாவது என்ட்ரி புரியுதா? ஒரு ஸ்வீட் ஸ்டால்ல போனோம், என்னென்ன ஸ்வீட் பேர் தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? லட்டுனா என்ன? மைசூர் பாக்கு எப்படி இருக்கும்? ஜாங்கிரி எப்படி இருக்கும்? பாதுஷா எப்படி இருக்கும்? அஜ்மீர் கேக் எப்படி இருக்கும்? பால் கோவா எப்படி இருக்கும்? பால் அல்வா எப்படி இருக்கும்? கோதுமை அல்வா எப்படி இருக்கும்? நான் வந்து பேசிட்டே இருக்கிறேன், பதில் உங்களை எதிர்பார்த்துருக்கிறேன், தான் பேசிட்டு இருக்கிறேன். ரிப்ளை வரணும் உங்கள்கிட்ட இருந்து. இப்போ நர்வஸ் சிஸ்டம் பேசியிருக்கிறோம், டிசீஸ் பற்றி நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு தெரியற வரைக்கும் நான் அந்த ஸ்வீட் ஸ்டால் பற்றி பேசியிருக்கிறேன். நீ பதில் கொடுத்தீங்கன்னா முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போங்க. சோன் பப்படி எப்படி இருக்கும்? மில்க் அல்வா எப்படி இருக்கும்? பெங்காலி ஸ்வீட்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி இருக்கும்? காஜு கத்திரி முந்திரில் செய்யக்கூடிய ஸ்வீட் எப்படி இருக்கும்? ஒரு கீரில் வந்து பாதாம் கீரை எப்படி இருக்கும்?
ஆட்டிசம் ரிலேட்டட் தான் வித் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டிசமும் வந்து அது உளவியல் தொடர்பானது. நல்ல கொஸ்டின் அது. இதுக்குள்ள ஆட்டிசம் வரல, இருந்தாலும் கூட அதோட கனெக்ஷன் இருக்குது. அது பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் அது. அது சைக்கலாஜிக்கலோட கனெக்ட் ஆகுது. அவங்களுக்கு அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு பாராட்டுக்கள். புரிஞ்சான்றதுக்கு புரியுதுன்னு போட்டிருக்காங்க முத்துச்செல்வி. ஓகே. மற்றவங்களாம் என்ன பதில் சொல்லாம இருக்கிறீங்க? அஃப்ரீன், வசந்த், மோனிஷா, ஆஷிகா சினுகர், தஹசீன், ரூஹி பாத்திமா, ரில்வான், நரேஷ் அண்ட் மயூரி. உங்களுக்கு இந்த சிஸ்டம் பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா, பிடிச்சிருக்குதா, இல்ல வேணாமா? ஏன் யாருமே பதில் சொல்லல? ஆக்டிவா இருக்கிறவங்க 2 பேர் தான். ஒன்னு வந்து ஜுவேரியா, இன்னொன்னு முத்துச்செல்வி. இல்ல நர்வஸ் சிஸ்டம் பத்தி ஓரளவுக்கு ஒரு அந்த நர்வஸ் சிஸ்டத்துல என்னென்ன பேர்லாம் வந்து சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து இது நான் இந்த பேரை வந்து பேஷண்ட் சொல்ல போகும்போது அது எந்த சிஸ்டத்தோட கனெக்ட் ஆயிருக்குது, அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ணணும்னு தெரியும். ஆசிகா ஆசிரியர் ஒரு பதில் சொல்லிருக்கிறாங்க. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அப்போ வந்து இந்த வரை சிஸ்டம் பேர்லாம் வேணாம்னா நான் இப்போ நேரடியா வந்து பல்ஸ் டயக்னோசிஸ் அண்ட் பாயிண்ட் செலெக்ஷன் உள்ள போயிடலாம். இருந்தாலும் வந்து 3 பேர் பதில் சொல்லிருக்காங்க. அந்த 3 பேருக்காக 30 பேருக்கும் பதில் நம்ம வந்து கிடைக்கும் போது நெக்ஸ்ட் சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இல்ல ஒரு கேள்வி வந்து என்ன கேள்வி என்னன்னா, நாம் வந்து வசந்த் கண்டினியூ பண்ண சொல்றாரு அங்க உட்காந்துட்டு. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பாயிண்ட் செலெக்ஷன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிசீஸ் நேம் சொல்ல போகும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்மளால பண்ணிக்க முடியுதா, அது எங்க இருக்குது, அந்த ப்ராப்ளம் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்காத அந்த சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக்கா சில விஷயங்கள் வந்து ரோஹி பாத்திமா, எஸ் சார் ஐ அண்டர்ஸ்டுட். ரோஹி பாத்தி பாராட்டுக்கள். இஃப் யூ எக்ஸ்பிளைன் மோர் இட் வுட் பி நைஸ்ன்றாங்க. இன்னும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றாங்க. இது வரைக்கும் நல்லா இருக்கும். இன்னும் சொன்னா மட்டும் தான் நல்லா இருக்குன்றாங்க. ரோஹி பாத்திமா குட் ரெஸ்பான்ஸ். அதான் ரெஸ்பான்ஸ் பண்றவங்களுக்கெல்லாம் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ரிப்ளை பண்றதுன்றது வந்து ஒரு டீச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட். அது சப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட். அதனால பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஒரு பிரச்சனையை நீங்க ஒரு பேஷண்ட் எடுத்து பார்க்க போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆகி உள்ளது வெளியே வரும் அந்த மேட்டர். சரி, நெக்ஸ்ட் இப்போ வந்து நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள என்ன நேம்ல எல்லாம் வந்து நோய்கள் பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம பேசிட்டு வந்தோம். இப்போ அவங்க ஒருத்தர் போடுறாங்க லேட்டா வந்து எனக்கு சரியா தெரியலன்னு சொல்றாங்க. பேர் மட்டும் நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், உள்வாங்குங்க. நர்வஸ் சிஸ்டம் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத தான் பேசிட்டு இருந்தோம் நேரம். ஒரு 2 மினிட்ஸ்ல நான் பேசுறது. ஃபர்ஸ்ட் வந்து எபிலெப்சியை பத்தி பேசணும், வலிப்பை பத்தி பேசணும். வலிப்புன்னா அப்படின்னா எந்த சிஸ்டம்? அது நரம்பு மண்டலம். அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சிச்சு. அதுக்கான சில பாயிண்ட்கள் சொல்றோம். ஜென்ரலான ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் அந்த வலிப்புக்கு மட்டும் இல்லை, நர்வஸ் சிஸ்டத்துக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் காம்பினேஷன் ஒன்று சொன்னேன் நான். DO20 எக்ஸ்ட்ரா 6, அதுக்கப்புறம் GB34, வேற என்ன சொன்னேன்? அவ்வளவுதானே. இது வந்து P6. இது வரைக்கும் காமனா பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ராவா அந்தந்த டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீ செலக்ட் பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன். முதல்ல சொன்னேன், அதான் சொன்னேன் நான். அதுக்கடுத்து எபிலெப்சியை பத்தி சொன்னேன். அடுத்தது எபிலெப்சிக்கு அடுத்தது வந்து பார்க்கின்சோனிசம். பார்க்கின்சன் அப்படின்ற ஒரு நபர் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் பார்க்கின்சோனிசம். நடுக்கத்தினுடைய ஒரு வெரைட்டி அது. அடுத்து ஸ்பாஸ்டிக் பெராலிசிஸ், நடுங்கக்கூடிய வாதம். பக்கவாதத்திலேயே வந்து நடுக்குவாதம். இது ஆமைவாதம், பக்கவாதம், நடுக்குவாதம், ஒரு பக்கவாதம், மேல் பக்கவாதம், கீழ்ப்பக்கவாதம் அப்படின்ட்டு வாதங்கள் நிறைய வகைப்படும்.
அடுத்து ஹெட்ஏக்ஸ் பற்றி பேசியிருந்தோம். அதில் ஹெட்ஏக்ஸில் வந்து ஆக்சிபிட்டல் ஹெட்ஏக்கு, அதாவது டெம்பரல் ஹெட்ஏக்கு, பெரியட்டல் ஹெட்ஏக்கு, ஆக்சிபிட்டல் ஹெட்ஏக்கு, அப்புறம் வெர்டிகல் ஹெட்ஏக்கு அவன்கிட்ட பற்றி பேசணும் நம்ம. அடுத்தது இன்சோம்னியா. இன்சோம்னியானா தூக்கமின்மை. நம்ம ஒரு கிளினிக்கே நீங்கள் வந்து இன்சோம்னியா கிளினிக் கூட ஸ்பெசிஃபிக்காக நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு உலகம் பூரா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தூக்காமல் உட்காந்துருக்குறாங்க. அதனால தூங்குறதுக்காக மட்டுமே நீங்கள் கிளினிக் நடத்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து விழிச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் விழிச்சிருந்தால் அவங்களை தூங்க வைக்கலாம் அப்படின்றத அடுத்த சப்ஜெக்ட். அடுத்தது மெனிஞ்சைட்டிஸ், மூளையின் தசை பழுதாக்கல் ஏற்படக்கூடிய அழற்சி. இதுதான் வந்து மெனிஞ்சைட்டிஸ். இது வந்து நம்மளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லா பண்ணலாம். இது மாதிரி வந்து நாங்கள் வந்து நரம்பியல், மூளை நரம்பியல் சிறப்பு மருத்துவம், அக்குபஞ்சர் சிறப்பு மருத்துவம்னு போட்டு உட்காந்துனா கூட டெவலப் பண்ணிட்டு போயிடலாம் அந்த விஷயத்த. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் இந்த மெனிஞ்சைட்டிஸ் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பெரிய லெவலில் வந்து நியூரோ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பண்ணக்கூடிய விஷயம். அது நாம் வந்து அதை எளிமையாக கடந்து ஜெயிச்சு வெற்றி காணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அடுத்து ஃபேஷியல் பேராலிசிஸ். ஃபேஸ்னா வந்து முகம், பேராலிசிஸ்னா வாதம், முகத்தில் ஏற்படக்கூடிய வாதம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பெல்ஸ் பால்சி. பெல் அப்பாஸ்ட்ரோபியஸ், பெல்ன்றவருடைய பாலிசி, அவர் கண்டுபிடிச்ச பாலிசி, எல்ஐசி பாலிசி இல்லை இது. அடுத்தது ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. 3 நரம்புகள், கண் நரம்பு, மேல்தாடையிலும் நரம்பு, கீழ்த்தாடை நரம்பு. இந்த 3 நரம்புகளும் ஒன்று சேர்ந்து அதில் ஏற்படக்கூடிய கோஆர்டினேஷன் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் வந்து ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. என்னென்னது? அப்தால்மிக் நர்வு, அப்புறம் மேக்சிலரி நர்வு, அப்புறம் மேண்டிபிள் நர்வு. அப்தால்மிக், மேக்சிலரி, மேண்டிபிள். இந்த 3 நரம்புகளுடைய ஒருங்கிணைப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனையால் ஏற்படக்கூடிய நோய்க்கு பேர் என்னது? ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. ஒரு வாயில் ஒரு டீ, பால், காப்பி, ஜூஸ், ஒரு கஞ்சி வைக்கும் போது ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும், எடுத்துருவாங்க, அவங்களால சாப்பிட முடியாது. அதுக்கு பேர் தான் வந்து ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. அடுத்ததாக வந்து ஹெமிப்ளீஜியா, பக்கவாதம். பக்கவாதம் அப்படின்றது வந்து அதுக்கு என்ன பண்ணலான்றதான் நான் பேசிக்கிறோம். ஒரு பக்கவாதம் அல்லது மறுபக்கவாதம், வலப்பக்கவாதம், இடப்பக்கவாதம். அதுக்கு அடுத்ததான் வந்து அதுல வந்து மேல் பக்கம் கீழ் பக்கம் ரெண்டு சொன்னோமா, அது பேராப்ளீஜியா. உடம்பு 2ஆ பிரிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப், மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அது வந்து 2 கையும் செயல்படலைன்னா அப்பர் பேராப்ளீஜியா, 2 காலும் சரியா செயல்படலைன்னா லோயர் பேராப்ளீஜியா அப்படின்றது அடுத்து பேசணும். நெக்ஸ்ட் வந்து பல்பார் பால்சி. டங் மசில் ஸ்டிஃப் ஆகக்கூடிய நரம்பு கோஆர்டினேஷன் இல்லாத வரக்கூடிய நோய்க்கு பேர் பல்பார் பால்சி. பியூஎல்பி, பல்பு. பல்புன்னு என்னது? ஒரு உருண்டை வடிவு. அந்த மாதிரி இந்த இது வரைக்கும் பாதிக்கக்கூடியது வந்து பல்பார் பால்சி. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்குது. U26, RN24, RN23, LI4, அது இதுன்னு கண்ணாப்படன் பயன் கிடையாது, ஈஸியா பண்ணலாம். அடுத்ததான் பேராப்ளீஜியா சொன்னோம், அது மாதிரியே சொல்லிட்டு நாங்க. அடுத்தது போலியோ. போலியோன்றது பார்ட் ஆஃப் வந்து சின்ன வயசுல வரக்கூடியது போலியோன்னு சொன்னோம். அதுக்கடுத்து மோட்டார் நியூரான் டிசீஸ், எம்என் வந்து நீங்க வந்து கேட்டிருப்பீங்க, எம்என்னா என்னன்னு யோசிக்க வச்சவங்கள. இப்போ நம்ம ஈஸியா எம்என்னா கடந்து போயிடலாம். அது மாதிரி எம்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஒரு நரம்பு மண்டல நோய்கள் தான். அடுத்தது மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பத்தி பேசணும். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னா தசை குறுகல் நோய். இதுதான் கடைசியா பேசிட்டு இருந்தோம். இதுல வந்து என்னன்னு பண்ணா உடம்புல வந்து எல்லா தசையிலும் குறி கடைசியில வந்து முக்கியமான தசை வந்து எது குறுக போகும்போது அவன் லைஃப் வந்து முடியக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடும். என்ன தசைன்னு கேட்டோம், அதுதான் ஜுவேரியா பர்ன் சொன்னாங்க, வந்து ஹார்ட் மசில்ஸ்ன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு அவங்க பரிசு தரலாம்னு சொல்லி வச்சுட்டோம் நம்ம. அதுக்கு அடுத்ததாக வந்து நரம்பு மண்டலம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்குதா, இதே மாதிரி ஒவ்வொரு சிஸ்டத்தையும் ஒரு மண்டலத்தையும் நான் சொல்லிட்டு போட்டோமா அப்படின்னு தான் கொஸ்டின் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-13 பேர்ல 3 பேர் மட்டும் தான் பதில் சொன்னாங்க. இதில் உட்காந்துக்கிட்டு இருக்க 3 பேர் கூட பதில் சொல்லாம தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஈஸியா ஜாலியா கடந்து போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இது ஓகே, கண்டினியூ பண்ணுங்க, அடுத்த சிஸ்டம் போகலாம். இல்லை இது வந்து இது வேணாம், சப்ஜெக்ட் எங்களுக்கு வேணாம், பேர்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நெட்டில் பார்த்துறோம், கூகுளில் பார்த்துறோம். எது கூகுள் எதுக்கு இருக்குது? நீங்கள் என்ன உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் உட்காந்து கை ஓடியே எழுதணுமா? நாங்கள் இல்லை வந்து மூலையை தான் ஏற்றி உட்கார வைக்க முடியுமா? இதெல்லாம் பார்த்துக்கலாம் சார், அவங்க வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. அதனால வந்து நீங்க வந்து இது போதும், நெக்ஸ்ட் பல்ஜாக்ஸ் முடிச்சு கிளாஸ் முடிச்சிங்கன்னா அப்பாடா நாங்க இருப்போம். நீங்க பாட்டு சண்டே ஆனா உட்காந்துட்டு இப்படி உட்கார வச்சிருந்தீங்கன்னா நாங்க சமையல் பண்றதா, வாசனை பிடிச்சி உட்காந்துருந்தா என்னதான் பண்ண சொல்றீங்க நீங்க? நாங்க அங்க ஒரே வாசனை அடிச்சிட்டு இருக்குங்க. அங்க வந்து ஒரு கல்யாணம் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இங்க இப்போ ஒரு கல்யாணம் எல்லாம் மிஸ் ஆகுது. அங்கேயும் கூட்டு போறேன்னு சொன்னா கொண்டு விட மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி வந்து என்ன சமையல் பண்றதுன்னு தெரிஞ்சு கூட விரும்பல. அடுத்து வாயில் போட்டு பார்க்கலாம், டேஸ்ட் பண்றது கூட வாய்ப்பு இல்லாம இருக்குது. இந்த மாதிரி நான் காலையில் சாப்பிடாம உட்காந்து அவசரமா வந்து நீங்க சீக்கிரம் ஆரம்பிங்க. எப்பவுமே 12 மணிக்கு நீங்க 1 மணிக்கு ஆரம்பிங்க. இன்னைக்கு நம்ம சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க வசந்த வரமாடான்னு தெரிஞ்சு சீக்கிரம் ஆரம்பிச்சாங்க. சொன்னா அவர் விளையாட வரும், அதுக்காக ரேட் பண்ணிட்டு இருப்பேன். வரமாடான்னு மனசுல பட்டு சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் தெரிஞ்சு முடிச்சு அஃப்ரீன் கண்டினியூ பண்ண சொல்றாங்க.
போலிஷா கண்ணு போட சொல்றாங்க. முடக்குவாத மண்டபம் நரம்பா இல்ல? அது எலும்பு. அது அர்த்தம். அது அப்புறம் இப்போ வந்து ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ், சுவாச மண்டலத்தினுடைய ஏற்படக்கூடிய பேர்கள். ஈஸி. காமன் கோல்டு தெரியும் இல்லையா? காமன் கோல்டுன்னா எங்க வயிற்ற காட்டு பார்க்கலாம், முதுகு காட்டு பார்க்கலாம்னு சொல்ல முடியாது. காமன் கோல்டுனா என்ன பண்ணுவான்? கண்ணில் தனியாக வந்திருக்கோம், மூக்கு தனியாக வந்திருக்கான், ஏன்பா அழுகுற நீ? மூக்கு தனியாக அழுகுது, வாய் தனியாக அழுகுதப்பா, வாயில் தண்ணி வந்துட்டு இருக்கோம், அப்படியே வாயெல்லாம் சலைவாத்து அப்படியே ஊறிட்டே இருக்கும், கெச்சியா அப்படியே ஊறிட்டு இருக்கோம், நாக்கில் ஒன்றும் சாப்பிட முடியாது, பிடிக்கவே இல்லை, தொண்டையெல்லாம் வலிக்குது, எனக்கு மேல நம்மலாம் வலிக்குது, பல்லியெல்லாம் வலிக்குது, அப்படியே தொண்டையில பேச முடியல, கரகரன்னு இருக்குது, தொண்டை அடைச்ச மாதிரி இருக்குது, இது என்ன பிரச்சனை இருக்குமோ தெரியல அப்படின்னாக்க இது காமன் கோல்டு. காமன் கோல்டு அப்படின்ற ஒரு வைரஸ் இது வரைக்கும் வந்து காரணம் கண்டுபிடிக்கப்படல. இதை விட பலவீனமான வைரஸ் தான் கொரோனா. அன்னைக்கு பிறந்து அன்னைக்கே மரணிக்கக்கூடிய ஒரு வைரஸ் பேர் தான் கொரோனா வைரஸ். கொரோனா கிரவுன் லைக் வைரஸ் அது. அப்போ வைரஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த காமன் கோல்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கொரிசா. CORYZA, கொரிசா. அவங்க ஒரு பேப்பர் எடுத்து காட்டுவாங்க, ரிப்போர்ட்டு கொரிசா அப்படின்னு டாக்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க, மாத்திரை மருந்து மாத்திரை எழுதியிருப்பாங்க. வந்து இந்த பேஷண்ட்டுக்கு கொரிசா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம், கொரிசாவுக்கு மருந்து கொடுத்துருக்கு. என்ன இந்த கொரிசா என்னவா இருக்கு? இது அம்மா அம்மா பார்த்து செய்யணும், அம்மாலாம் அவனை பாருங்க என்ன செஞ்சது தெரியும். எலும்பா நரம்பா எண்டோக்ரைனா இருக்குமா? தைராய்டு தான் பிரச்சனை. தைராய்டு நான் கண்டுபிடிக்குமா? நாங்கள் இல்லை இல்லை நீங்களும் கண்டுபிடிக்கணும், நான் கண்டுபிடிக்கிறேன் இப்படின்னு வந்து போட்டு குழப்பி நீங்க வந்து கொரிசானா என்னன்னு தெரியும் சொல்லிட்டு அரிப்புக்கு வருதா? இந்த சொரிஜா அரிப்புக்கு பேர் கொரிசாவா இருக்குமா? உடம்பு தெரியுமா? இதெல்லாம் அரிப்பு இருக்குது, இச்சிங் இருக்குதா? இச்சிங் அரிப்பு ஒண்ணுதானே டாக்டர்? இந்த ரெண்டு எதனா ஒன்று இருக்குமே உங்களுக்கு இல்லையா? சரி, ஜீரணம் ஆச்சா? வாந்தி வர மாதிரி இருக்குதா? இல்லைங்க, அது சளி வெளியே வரும்போது வாந்தி வர வாந்தி வர மாதிரி இருக்குல்ல? இப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. கொரிசா அப்படின்னா C ஃபார் கொரிசா, C ஃபார் கோல்டு. அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டாரு, ட்ராக்ல வந்துட்டாரு. இது மாதிரி ஈஸியா வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த பேர் சொல்றேன். ஏன்னா கொரிசா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டாக்டர் எனக்கு வந்து 6 மாசமா ஹே ஃபீவர். என்ன இது அப்படின்னு கேட்கக்கூடாது. டாக்டர் நீங்க லண்டன்ல இருந்தீங்க, அமெரிக்கா ஸ்டேட்ஸ் போனீங்க, என்ன சார் இப்படி பேசுறீங்க? இல்லை போட்டுங்க ஃபீவர் அப்படின்னு போட்டுருங்க. ஹே ஃபீவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னொரு பேர் இருக்கு அதுக்கு, ரைனிட்டிஸ். RHINITIS. ரைனிட்டிஸ்ன்னு என்ன சார் இது? இன்னும் இதுவும் புரியல அதுவும் புரியல. ஹே ஃபீவர்னா நீங்க ஏதாவது ஃபாரின்ல போய் டாக்டர் எழுதி கொடுத்தாங்களா உங்களுக்கு, அங்கே ஃபீவர் வந்துச்சா? அப்போ வந்து ஹே ஃபீவர் அப்படின்னு போட்டுக்கிறாரு அவரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு புரிய வைங்க. என்ன டாக்டர் என்ன பேசுறீங்க? இலக்கிய மன்றத்தில் பேசுறீங்களா என்னன்னு தெரியல, நீ வட சொன்னீங்க இலக்கிய மன்றமா என்னன்னு தெரியல எனக்கு, என்ன டாக்டர் நீங்க? சரி, இதுதான் அலர்ஜிக் ரைனிட்டிஸ் போட்டிருக்குது. ரைனிட்டிஸ்ன்னு என்ன இது? ரெயினிட்டிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரெயினிட்டிஸ் எங்க ரெயின்? மூக்கில் விழுகிற ரெயின் பேரு ரைனிட்டிஸ். ஓகே, இது நம்மளால முடியுமா? போதும், ரெஸ்பிரேட்டரி. இப்போ வந்து சாதாரணமா வந்து இந்த விஷயங்கள்லாம் அணுகணும்னா நமக்கு என்ன பண்ணணும்னா லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். காமன் கோல்டுனாலே LI4 ஃபர்ஸ்ட். அப்புறம் லோக்கல் பாயிண்ட்ஸ் இந்த LI19, LI20 இதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். அடுத்தது 1 டேக்கு டிலே ஆகுதுன்னா டியூ 14 செலக்ட் பண்ணலாம். அப்புறம் காஃப் ஆரம்பிக்குதுன்னா LU7 ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருக்கு. ரைனிட்டிஸ்க்கும் அதே மாதிரி தான் LI4 LU7லயே பண்ணலாம்.
ரொம்ப அலர்ஜியா இருந்ததுன்னா நம்ம இன்னொரு பாயிண்ட் செலக்ட் பண்ணலாம். SP10 ஃபார் அலர்ஜி கண்டிஷன்ஸ். SP10 தொடையில இருந்து ஒருத்தர் உட்கார வச்சுட்டு அவங்க வந்து முழங்காலில் நம்ம உள்ளங்கையை வச்சு உடைக்க போகும்போது கட்டவரில் எங்க படுதோ அதுதான் வந்து SP10. இது வந்து அலர்ஜிக் ரைனடிஸ். டாக்டர் சாம்பிராணி போட்டாங்க, ஒரே தும்மல் ஆரம்பிச்சு, மூக்கு விட ஆரம்பிச்சிச்சு. சரி, போன வாரம் வந்து மூக்கு அது என்ன மிளகா வறுத்தாங்க டாக்டர் எங்க வீட்டுல, மிளகா அரைக்கிறதுக்கு போன வாரம். ஏன் தான் பண்றாங்க தெரியல, மிளகா தூள் தான் விற்கிறாங்க, வாங்கிட்டு போக வேண்டியது தானே. ஒரு மிளகா வறுக்கிறாங்க வறுத்துனே இருந்தாங்க. அப்படியே தும்பி தும்பி அப்படியே மூக்கு ஒழுக ஆரம்பிச்சு, இன்னும் நிக்கவே இல்லை. மூக்கு செவந்து போய் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி வந்த 3 நாள் அரெஸ்ட் ஆச்சு. இப்ப இன்னைக்கு சாம்பிராணி போட்டா மறுபடியும் வந்துச்சு. என்னது வார வாரம் இதெல்லாம் பண்ணிங்கிறாங்க, இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்த வாரம் பொங்கல் வரும்போது ஒட்டை அடிக்கணும். ஒட்டெல்லாம் அடிச்சாக்க அது மறுபடியும் ஆரம்பிக்கணும். என்ன பண்ண போறேன்னு தெரியல. அதையும் முடிச்சுட்டு வரட்டோம்னா இந்த சிலந்தி பூச்சி இதெல்லாம் நம்ம அலர்ஜியா டாக்டர். நம்ம அதை பிடிச்சோம், அதை அடிச்சோம்னாலே அது வந்து நமக்கு போகுது. அதை அடிக்காம ஒண்ணு டாக்டர், சாவடிக்கிறது ரொம்ப பாவமா நினைக்கிறாங்க. ஜீவகாரணியத்தில் இருக்கிற நாங்கள் இப்பெல்லாம் டெவலப் பண்ணி போகலாம். டோட்டல் ரைனிட்டிஸ் அலர்ஜி கண்டிஷன் SP10 இது ஸ்பெசிபிக் பாயிண்ட். அவ்வளவுதான் மேட்ரு. அது சைனசிட்டிஸ். காற்றறைகளில் இருக்கக்கூடிய நீரின் தேக்கம் தான் சைனசிட்டிஸ். மூஞ்சி வீங்கி இருக்கும், வெயில் வர வர போயிடும். எல்லாத்துக்குமே வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த சைனஸ் பாயிண்ட்டுக்கும் வந்து Q14, LA11, LA4, அப்புறம் அலர்ஜி கண்டிஷன் தொடர்ந்து இருந்ததுன்னா என்ன பாயிண்ட்? SP10. நெக்ஸ்ட் டான்சில்ஸ், டான்சிலிட்டிஸ். உள்நாக்கு வளர்ந்து சதையை வளர்ந்து வீக்கங்களை ஏற்படுத்தி அலர்ஜி ஏற்படுத்தி ரெட்லெஸ்ஸா இருக்கும். பேட்டரி பார்க்கலாம், இயற்றி சிவப்பா இருக்கும். இதுக்கு வந்து Q14, LA11, SP6 கொடுக்கலாம். லோக்கல் பாயிண்ட் இந்த SI17 அதெல்லாம் கொடுக்கலாம். நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த LU11 இருக்குல்ல, இதுல வந்து ப்ளீடிங், பிளட் லெட்டிங் பண்ணலாம். ஒரு ஊசியில குத்தி பிளட் ரிலீஸ் பண்ணோம்னா சீக்கிரமா செய்யணும். டான்சில்ஸ் LU11 பிளட் லெட்டிங் பண்ணலாம். ஏன்னா ஜிங்குவல் பாயிண்ட் இந்த விரல் எதோட கனெக்ட் ஆகுது? இந்த விரல் LU11 எதோட கனெக்ட் ஆகுது? லங்ஸோட கனெக்ட் ஆகுது. இப்ப லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆமா கெட்ட ரத்தத்தை வெளியேற்றுறோம். கார்பன் கலந்த ரத்தத்தை வெளியேற்ற போகும்போது ஆக்சிஜன் கலந்த ரத்தம் நம்ம உற்பத்தி வர சர்க்கிட் ஆக ஆரம்பிச்சிடும். அது டிராபிக் ஜாம் நிற்கும், உள்ள வந்துடும். அடுத்தது பேரிஞ்சைட்டிஸ், PHARYNGITIS, பேரிஞ்சைட்டிஸ். பேரிஞ்சைட்டிஸ் அப்படி எழுதி வச்சுக்கிறோம். ஒருத்தன் கூட வரலையே பேரிஞ்சைட்டிஸ்க்கு நம்ம கிட்ட. என்னவா இருக்கும்? யாருமே ரிப்போர்ட்ல பேரிஞ்சைட்டிஸ்னு வரவே இல்லை. காமன் கோல்டுனா மூக்கு அடிச்சுன்னு வருதான், துப்பின்னு வரான், மூக்கு உழுதுன்னு வரான், சைனஸ்னு வரான், அப்புறம் டான்சில்ஸ்னு வரான், அப்புறம் சோர் த்ரோட்னு வரான். ஆனா பேரிஞ்சைட்டிஸ் வரலையே. நீ கிளாஸ் சரியா கவனிக்கலையே. பேரிஞ்சைட்டிஸும் சோர் த்ரோட்டும் ஒண்ணுதான். பேரிங்ஸ் என்னது? இந்த குழாய், தொண்டை குழாய், மூச்சு குழாய், உணவு குழாய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் இது. இந்த ஓஸ் பைப்ல வரக்கூடிய பிரச்சனை தான் வந்து இது. அப்போ அவன் சோர் த்ரோட்டு தான் சொல்லுவான். சோர் த்ரோட்டு, சோர் சுத்துனதுனால வரக்கூடிய த்ரோட்டா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சோர் த்ரோட்டா? நீங்க சோறு தானே சாப்பிட்றீங்க. கோதுமையை மாற்றி பார்க்குறீங்களா? சப்பாத்தி சாப்பிட்றீங்களா? பூரி சாப்பிட்றீங்களா? ஏதாவது ஒன்று சாப்பிடுங்களேன். என்ன டாக்டர் உள்ள பேசுறீங்க? உப்புமா தூண்டுறீங்களா? அசிங்கமாக பேசுறீங்க. சோர் த்ரோட் டாக்டர் இதாங்க. சோர் சாப்பிடாம வரக்கூடிய விஷயத்தை நம்ம தடுக்கிறது. அவ்வளோ விஷயம் பேசிக்கிறேன் டாக்டர். கொஞ்சம் படிச்சிங்களா? நீங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கீங்களா? அதாவது எஸ்எல்சி தான் படிச்சிருக்கீங்களா? 5ஆம் கிளாஸ் பசங்களே சொல்கிறாங்க சோர் த்ரோட்னா தொண்டை வலிங்க. என்ன சார் டாக்டர் நீங்கள்?
எனக்கு அது தெரியும்பா. சோறுன்றது வந்து ஒரு புளிப்புத்தன்மை உள்ள உணவு. அது சாப்பிட்றனால தான் வந்து ஒன்று அனுப்புறேன் நான். அதனால தான் அவன் சொன்னேன் உனக்கு. ஓ அப்படியா? இது புரிய வைக்கணுமா இல்லையா முதல்ல நீங்க? சோர் த்ரோட் எதனால வருது? இதுக்கும் ஒரு டைஜஸ்ட் சிஸ்டம் தான் காரணம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான பாயிண்ட்ல வந்து 223 ஒரு பாயிண்ட், இது நல்ல பாயிண்ட். SP6 போகணும். ஏன்னா டோட்டல் டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து அங்க வீக்கா இருக்க போகும்போது தான் வந்து தொண்டையில பிரச்சனை டெவலப் ஆகுதுங்க. ஏன்னா இங்க இருந்து இது ஏறி 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 சோர் லோடு ஏறி இது வரைக்கும் வந்துருச்சு. உண்மையிலே அதான் சொல்றேன், நான் சொல்ல வரேன். இது வரைக்கும் சாப்பாடு கெட்டு போன சாப்பாடு உள்ள தங்கி தான் அப்படி வருது. SP6 கொடுத்தீங்கன்னாக்க டைஜஸ்ட் சிஸ்டம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஜெனட்டானிபிகேஷன் பாயிண்ட் வேற. அப்புறம் LA11 டியூ14 இதெல்லாம் வந்து இந்த LA11 டியூ14 ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்துட்டாலே LA11 டியூ14 அடிக்கடி தேவைப்படும். LA4 தேவைப்படும். SP10 தேவைப்படும். 4 பாயிண்ட்டும் வந்து ரெஸ்பிரேட்டரி டிபார்ட்மெண்ட். நாங்க வந்து செஸ்ட் ஏரியா பார்க்குறோம், அப்புறம் ENT பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி உட்காந்தீங்கன்னு சொன்னா, தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் போர்டு போட்டு உட்காந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை போர்டு அடிச்சு ஒட்டிடணும். அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி போட்டை பிடிச்சி ஒட்டினோம்னால 4 பக்கம் சார்ட் எடுத்துக்கணும். அவங்க LA11 டியூ14, SP10, LU11, LU7, LI4. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சாப்டர். இந்த கிளினிக்கே க்ளோஸ். மொத்த பாயிண்ட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. லாரிஞ்சைட்டிஸ். லாரிஞ்சைட்டிஸ் வேற, லாரிஞ்சைட்டிஸ் வேறையா? லாரிஞ்சைட்டிஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ட்ரக்கைட்டிஸ், மூச்சுக்குழல். மூச்சுக்குழல்ல ஒரு பேச்சு பேச்சு போகுதுன்னா மூச்சுக்குழல்ல தான் பிரச்சனை. மூச்சுக்குழலுக்கு என்ன பேரு? பேச்சுக்குழல் பேரு. மூச்சு இல்லைன்னா பேச்சு இல்லையா? மூச்சை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுப்பதுதான் பேச்சு. இது இயற்றமிழ். அதை கொஞ்சம் இழுத்து பேச போகும்போது அது இசைத்தமிழ். இன்னும் கொஞ்சம் வந்து அதுல வந்து ஏற்ற இறக்கங்களை கொண்டு வர போகுது நாடகத்தமிழ். முத்தமிழையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் வந்து இந்த லாரிங்ஸ். அது ITIS உள்ள வந்துட்டாங்க அதுக்குள்ள. அதனால லாரிஞ்சைட்டிஸ் தான் மாறிடுச்சு. இதுங்களுக்கு என்ன பண்ணலாம்? LI18 அப்படி கருத்து புரியலாம். 222 இந்த குழி. LI4 ஸ்பீச்னு வரப்போது H5 ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஃபார் த ஸ்பீச் இல்லையா? குரல் வளம், பேசுவதற்கு பாடுவதற்கு இது பயன்படக்கூடிய இடம் வந்து மூச்சுக்குழல். பேச்சிழப்பு அப்படின்னு சொன்னா H5 ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஃபார் த ஸ்பீச். இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹார்ஸ் வாய்ஸ், கலகலத்த குரல். என் உயிரினம் காட்சியில் அதை ஹார்ஸ் வாய்ஸ். 1023, LI18, SI17, U14, H5, and LI4. Bronchitis next. பிராங்கி ஏரியா, மார்பகத்தில் ஏற்படக்கூடிய அந்த கூட்டமைப்பிலிருந்து ஏற்படக்கூடிய அதில் ஏற்படும் நீர்த்தேக்கங்கள். காற்றறைகளில் நீர்த்தேக்கம் இந்த இடத்துல. இதுக்கு LU1 செலக்ட் பண்ணலாம். UB13, DU14. நம்ம LU1 செலக்ட் பண்ண வேணாம். I didn't get it the point. Which point? ஹார்ஸ் வாய்ஸுக்கு பாயிண்ட் இல்லையா? அது 223, LI18, SI17, DU14, H5 சொன்னேன். அடுத்தது என்ன சொன்னேன்? பிராங்கைட்டிஸ் சொல்லிருக்கேன். பிராங்கைட்டிஸ்க்கு வந்து LU1 இருக்குது. LU1 நம்ம டைப் பண்ண வேணாம். UB13, DU14 2 பாயிண்ட் போதும். முதுகுல கழுத்துல இருக்கு. அந்த 2 பாயிண்ட்ஸ் வேணாலும் யூஸ்ஃபுல்லான பாயிண்ட். LU1 வேணாம், நம்ம விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா அதுக்கு பதில் வேணா LU5 போட்டுக்கலாம். LU5, LI4 போட்டுக்கலாம். அது இல்லாம இன்னொரு பாயிண்ட் வந்து ஸ்பெசிபிக்கா மார் சளியை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி ST40 சேர்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொத்தா சளி வெளியே வந்து பொத்துணும்.
அடுத்து காஃப். கண்டினியூஸ் காஃப்னு சொன்னா 217 நிப்பிள் பாயிண்ட், 2 சென்டர் பாயிண்ட் 217 ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் LU7 UB13. 13. அப்புறம் சளி அதிகமா கருன்னு இருந்துச்சுன்னு சொன்னாக்க ST47. அடுத்து பிராங்கியல் ஆஸ்துமா. மூச்சு ஒரே விட முடியாம இருக்கும். அவங்களுக்கும் 217 U14 எக்ஸ்ட்ரா 17 LU7 UB13 P6 ரெஸ்பிரேட்டரி ஓவர். 2 சிஸ்டம் முடிச்சிட்டோம். அடுத்து கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம். கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம்ல வந்து 2 பார்ட்டு. கார்டியாக் டிசார்டர்ன்ற ஒரு பார்ட்டு, வாஸ்குலர் டிசார்டர் 2வது பார்ட்டு. ஏன்னா ஹார்ட்டவே 2ஆ பிரிச்சு பார்க்குறாங்க, உடம்பவே பல விதமா பிரிச்சு பார்க்குறாங்க. அடுத்தது ஹார்ட்ன்றது தனியாக பார்ட்டா பார்க்குறாங்க, வாஸ்குலர் சிஸ்டம் தனி பார்ட்டா, ரத்த குழாய் தனியாக பார்க்குற டாக்டர், ஹார்ட் தனியாக பார்க்குற டாக்டர் இருக்காங்க. இப்பெல்லாம் மாறிடுச்சு ரொம்ப. பொதுவாக ஹார்ட் பிரச்சனைக்கு வந்து செஸ்ட்ல 217 H7 ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஆனால் நேரடி ஹார்ட் பேஷண்டாக இருந்தால் H7 யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதில் P6 யூஸ் பண்ணுறது நல்லது. பொதுவாக செஸ்ட் பெயின், அதான் ஹார்ட் பிரச்சனையில் வந்து பெயின் தான் முதல்ல சொல்லுவாங்க. P6 LI4 UB15 இது வரைக்கும் முதல்ல ட்ரை பண்ணலாம். ஹார்ட்ல ஒரு ஷாக்கு, ஒரு கொலாப்ஸ் இருந்துச்சு சொன்னா U26 கேட்கும். அடுத்தது பால்பிட்டேஷன். பால்பிட்டேஷன், அரித்மியாஸ். அரித்மியாஸ்ன்னு சொன்னா ஹார்ட்டுடைய ரிதம் கூட குறைச்சி அடிக்கிறது அரித்மியா. இது அரித்மேட்டிக் ஆஃப் த ஹார்ட். இதுக்கு வந்து P6, அக்யூட் சிம்டமா இருந்தா P4, கண்டினியூஸா ரொம்ப நாள் பிரச்சனையா இருந்தா P6, திடீர்னு வந்துச்சுனாக்க P4, அக்யூட் P4, கிரானிக் வந்து P6. செஸ்ட் பெயின் கூடவே வந்து நாசியா, வாமிட்டிங், ஹிக்கப், அப்புறம் அப்டாமினல் டிஸ்டென்ஷன், வயிறு அப்படியே ஊதி போய் இருக்கிறது, வயிற்று கோளாறு, வாந்தி வர மாதிரி இருக்குது, ஹிக்கலாக இருக்குது, நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னா 212 P6 ST36. நேற்று இதெல்லாம் இருந்தது, இன்னைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அது முடிஞ்சிச்சா? அது முடிச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஏரியா போயிடும். U20 எக்ஸ்ட்ரா 6 H7 UB62. அடுத்து டிஸ்ப்னியா, கார்டியாக் ஆஸ்துமா. இந்த கார்டியாக் ஆஸ்துமா இதயத்தால் ஏற்படக்கூடிய
சுவாச கோளாறுகள் அல்லது சுவாச கோளாறுகளால் ஏற்படக்கூடிய இதய பாதிப்பு. வைஸ் வர்சா எய்தர் ஆர். LU6 ST40 ஹார்ட் பேஷண்ட் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பிள்ளைங்களை சொல்லிட்டே வர்றாங்க. சரிதானா? அடுத்தது வந்து எடிமா ஆஃப் ஃபீட் அண்ட் ஆங்கிள்ஸ். ஹார்ட் பேஷண்ட் கை காலம் வீங்கி மௌனம் வீங்கிட்டு வராரு. REN9, REN5, UB20, SP9 and SP6. கார்டியாக் நியூரோசிஸ், நரம்பு மண்டலத்தால் ஏற்படக்கூடிய இதய பாதிப்பு. இதெல்லாம் 20 வாரமா நான் பேசியிருக்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், அவ்வளோதான். அதான் இன்னும் யூஸ் எல்லாம் பண்ண வேண்டியதான். பாயிண்ட் சொன்னீங்கன்னா போதும், நாங்கள் பாயிண்ட் போட்டு சரி பண்ண போகிறோம். என்னத்துக்கு யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்கள் இஷ்டம். REN17, REN12, REN14. இந்த வேஸ்குலர் டிஸார்டரில் வந்து ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போடென்ஷன் தான். இந்த ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்ல போகும்போது இந்த எல்லாத்துக்குமே DU20 போடலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் சொல்றாங்க, ஹைப்போடென்ஷன்ல DU20 போடாதீங்கன்னு சொல்றாங்க. அந்த ஹைப்போடென்ஷன் அப்படின்னது குறைவான ரத்த அழுத்தம். அவங்களுக்கு என்ன பாயிண்ட்னா REN6, ST36, SP6. 3 சிக்ஸிங் சிக்ஸர். ST36, REN6, 3 6. ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா DU20. பொதுவாகவே ஹைப்பர் டென்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா மூளைச்சூடு. மூளைச்சூடு ஆகிப்போச்சுன்னா மண்டையில் முடியலாம் முடியும். நம்ம DU20 என்னை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க, என்னை பற்றி பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் என்ன மாதிரி ஒரு காமன் ஆளை பார்க்க முடியாது. மென்மையினும் மென்மை, பூவிதழின் மென்மையினும் மென்மையான ஒரு மனிதன். அடுத்தது ஹைப்பர் டென்ஷனால் DU20 போட்டாகணும். டென்ஷன் பார்த்தீங்கன்னா தலையில் கொட்டு கொட்டி உட்கார வைக்கணும். அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து LA11, ST36, SP6. இதுல வந்து இந்த பிபி வரப்போகும்போது வெற்றி தலை சுத்தல் இருக்கும். அவளுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரா 1, எக்ஸ்ட்ரா 2, GB8 3 பாயிண்ட் சேர்க்கலாம். எக்ஸ்ட்ரா 1, எக்ஸ்ட்ரா 2 அண்ட் GB8. அப்புறம் அவங்களுக்கு டின்னு கட்டி அடிக்கும், காதில் டினிட்டஸ் இருக்கும். அப்படி இருந்ததுனாக்க SJ21, SI19 அண்ட் GB2. along with GB41 is the most useful point. அதே மாதிரி செஸ்ட்ல வந்து ரொம்ப அப்படியே நெஞ்சே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், P6 அதாவது P6, SJ6, GB34. அவங்களுக்கு கை காலம் மறுத்து போயிருக்கனாலும் GB34 போடலாம். ஹார்ட் பேஷண்ட்டுக்கு கை காலம் மறுத்து போயிருக்குது அப்படின்னு சொன்னா GB34, SI3, LA11, SI3, LA11. SI3, LA11க்கும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டாங்க, 2 குடலுக்கும் டானிஃபிகேஷன் பாயிண்ட். LI என்ற லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வந்து டானிஃபிகேஷன் LA11, ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய டானிஃபிகேஷன் SI3.
2 குடலையும் சேர்ந்து பண்ணாக்க கை கால் மரத்து போல சரியாயிடுது. அவ்வளவுதான். குடல்ல வந்து அங்க அடைச்சி கிடக்குது, அது சரி பண்ணு அப்படின்னு சொல்லி உடம்பு. ஹார்ட் பேஷண்ட்டுக்கு திடீர்னு பேச்சு இல்லைன்னா பேசியா இங்க அழைச்சி விட்டா சரியாயிடும். தெரியும் இல்லையா? 223 அவ்வளவுதான். ரத்த குழாயில் அடைப்புன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஸ்பெசிபிக் பாயிண்ட் சொல்லிக்கிறேன். LU9. அடுத்தது பிளட் டிஸார்டர்ஸ் இதோட சேர்ந்து. இப்போ ஆர்பிசி குறைவா இருக்குதுன்னு சொல்லி வராங்க வச்சுக்கோங்க பேஷண்ட். UB17 பெஸ்ட் செலெக்ஷன். அப்புறம் GB39 இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் ஃபார் த போன் மேரோ. அப்புறம் SP6 ST36 எல்லாம் போடலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். REN6 போடலாம். அடுத்தது செரிமான மண்டலம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர், GI. GI ப்ராப்ளம் பார்க்கல டாக்டர்? GI தானே? GI பைப் வருது, அதுவா இருக்குமா? GI தானே? GI தானே? என்ன டாக்டர் என்ன சொல்லுங்க? ஒன்றும் இல்லைப்பா, சொல்லுப்பா. GI தானேப்பா? சரி. GI என்னவா இருக்கு? GI கவனிங்க சார். கேல் பிளாடர் என்னவா இருக்கு? கேல் பிளாடர் பிரச்சனை. இப்போதைக்கு கேல் பிளாடர் நினைச்சு விஷயம் வச்சுருவாங்க. பித்தப்பை பிரச்சனை. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம் டாக்டர். அது பித்தப்பை அதுக்குள்ளதான் இருக்குது, கவலைப்படாது. என்ன அப்போ ஈஸியா நம்ம கடந்து போறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். GI ட்ராக்ல வந்து பிரச்சனை இருக்குது, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம். இதுக்கு பொதுவா வந்து ஜெனரலா வந்து உள்ள பாயிண்ட்ஸ்களை தெரிஞ்சு வச்சுட்டாலே நம்ம வந்து ஈஸியா அதை ஜெயிக்கலாம். பொதுவாக கேஸ்ட்ரோன்னு சொல்ல போகும்போது ஸ்டமக் சேனல் தான் மெயின் இல்லையா? நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டமக்கோடு சேர்ந்து ஸ்பிளீன் சேனலையும் கொஞ்ச நேரத்துக்கு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக ஸ்பிளீன்ல எதை ஆட் பண்ணலாம்னா SP4 SP6 2 பாயிண்ட்டும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து கேஸ்ட்ரோவோட இணைக்கக்கூடிய 2 வந்து பாயிண்ட்டுகள் வந்து யாங்லேயே இருக்குது. டியூ 1 டியூ 28 எங்க இருக்குது? டியூ 1 எங்க இருக்கு சொல்லுங்க பாருங்க. டியூ 1 பின்னாடி ஆனஸ் மேல ஆரம்பிக்குது, அங்கிருந்து அப்படியே டிராவல் பண்ணி வந்து டியூ 28 அங்க பல்லுக்கு உள்ள வந்து நரம்புல வந்து முடியும். இது வந்து பைல்ஸுக்கு கூட கேட்கும். பைல்ஸ் கூட இல்லை, பைல்ஸ் நல்லா கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பொதுவாக கேஸ்ட்ரோவில் வந்து மலச்சிக்கல் SJ6 எல்லாம் கேட்கும். அப்புறம் எனக்கு அப்படியே இன்ஜினியர் நிற்குது, வாந்தி வரமா இருக்குது, கொமட்டலா இருக்குது, நாசியா வாமிட்டிங் ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு அப்படின்னா P6 எல்லாம் கேட்கும். பசியே இல்லை, எனக்கு பசி எடுக்க மாட்டேது, என்னதான் பண்ணுறது? ST36 இருக்கு. வேற எதனா பண்ண முடியுமா? இன்ஃப்ளூயேஷன் பாயிண்ட் ஃபார் யாங் ஆர்கன்ஸ் 2 இருக்குது, அவ்வளோதான். இதுக்குள்ளேயே எல்லா கேஸ்ட்ரோவையும் நம்ம அட்டன் பண்ணலாம். இதுதானே இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுக்குள்ள நம்ம பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய அந்த லோக்கல் பாயிண்ட்டையும் ஆட் பண்ணிட்டே வர வேண்டியதுதான் நம்ம. இது ஜெனரல் பாயிண்ட்ஸ். இதுக்குள்ளேயே எல்லா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண முடியும்.
என்ன நோய்கள் இருக்குன்னு லிஸ்ட் ஒண்ணா சொல்றேன், எழுதிங்க. ஸ்டொமடைட்டிஸ், இந்த ஸ்டொமடைட்டிஸ்னாக்க இரைப்பையினுடைய தசைப்படுத்தப்படுறதாக வளர்ச்சி. அது மட்டும் இல்லாம வந்து கிளாசைட்டிஸ். கிளாசைட்டிஸ்னா நாக்கு வந்து மாதிரி மரத்து போய் சாப்பிட முடியாம இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். அடுத்து டூத் ஏக், அப்புறம் டிஸ்பேஜியா, DYSPHAGIA. டிஸ்பேஜியா அப்படின்னாக்க டிஃபிகல்டி ஆஃப் ஸ்வாலோவிங். அப்புறம் ஹயாட்டஸ் ஹெர்னியா, HIATUS, ஹயாட்டஸ் ஹெர்னியா, HERNIA, ஹெர்னியா. அப்புறம் ஹிக்கப், விக்கல். அடுத்தது நாசியா அண்ட் வாமிட்டிங். அடுத்தது கேஸ்ட்ரைட்டிஸ். அடுத்து கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடனல் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர் அண்ட் டியோடனல் அல்சர். அப்புறம் டிஸ்பெப்சியா. அப்புறம் அப்டாமினல் டிஸ்டென்ஷன். அப்பெண்டிசைட்டிஸ். இன்டெஸ்டினல் parasitosis, PARASITOSIS. அப்புறம் டயரியா, டிசென்ட்ரி. அப்புறம் இன்டெஸ்டினல் காலிக்கு. அப்புறமா வந்து கான்ஸ்டிபேஷன். அப்புறம் ஹெமராய்ட்ஸ், ப்ளீடிங் பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ், பிராக்கெட்ல பைல்ஸ். அப்புறம் ஆனல் ஃபிஷர், பௌத்திரம். அப்புறம் ப்ரொலாப்ஸ் ஆஃப் த ரெக்டம். இப்போ ப்ரொலாப்ஸ் ஆஃப் த ரெக்டம், குடல் பெதுக்கம், மலக்குடல் பெதுக்கம். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, அதுக்கு நேரம் பாயிண்ட் எழுதுங்க. D1 REN1 நல்லா கேட்கும். அதுக்கு முன்னாடி ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ், ஆனல் ஃபிஷர் சொன்னேன் இல்லையா, அதுக்கு நேரம் பாயிண்ட் எழுதுங்க. REN1 D1, DU28, UB32, UB54. அதுக்கு முன்னாடி கான்ஸ்டிபேஷன், REN12, ST25, SJ6, ST36. இன்டெஸ்டினல் காலிக், வயிற்று வலி, ST25, ST36, SP6, லைஃபோ. டயரியா, டிசென்ட்ரி, ST25, REN6, SP4, SP6, L11 D14. இன்டெஸ்டினல் பாராசைட்டோசிஸ் அப்படின்னாக்க அது ஒரு வார்ம் இன்ஃபெக்ஷன், குடல் பூச்சியால் வரக்கூடிய, குடலில் வரக்கூடிய பிரச்சனை. REN12
ST36, SP6, ST25. Appendicitis, Sir, ST36 அப்புறம் SP6. Next, appendicitis, ST25, REN12, ST36. அது இன்ஃபெக்ஷன் இருந்தாக்க DU14, L11, SP6. Abdominal distension, flatulence, வயிறு உப்புசம், வயிற்று பொறுமன், GB25, GB26, liver 13, REN12, வந்து liver 3, ST36. Dyspepsia, indigestion, REN12, P6, ST36, SP6. அடுத்தது gastric ulcer, duodenal ulcer, ST21, ST25, UB20, UB21, P6, ST36, SP6. Gastritis, REN12, ST36, P6. அப்புறம் ST34, nausea, vomiting, REN12, P6, ST36. hiccup, REN22, REN17, U26, UB17. Hiatus hernia, REN17, REN12, ST25, P6. Dysphagia, P6 ST36 P6. REN12 Dysphagia, REN23, REN17, P6. Toothache, LI20, SA18, REN24, ST5, ST6. Stomatitis and glossitis, DU28, LI4, SP10, L11, U14. அடுத்தது வந்து hepatic, biliary, splenic, and pancreatic disorder. Hepatic, biliary, splenic,
and pancreatic disorder. ஹெப்பாட்டிக்னா லிவர், பைலியர்னா கேல்பிளாடர், ஸ்பிளீனிக்னா ஸ்பிளீனு, பேங்க்ரியாஸ்னா பேங்க்ரியாஸ். இதுக்கான பொதுவாக என்ன சேனல் யூஸ் ஆகுதுன்னா லிவர் சேனல், ஜிபி சேனல், ஸ்பிளீன் சேனல், ஸ்டொமக் சேனல். அடிஷ்னலாக வந்து யூபி, டியூ, ரென், இதுக்குள்ளதான் இந்த கேம் இருக்கு. இப்போ ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொன்னா liver 14, அப்புறம் யூபி 18, ரென் 12, டியூ 14, எல்11, SP6, இதெல்லாம் அவங்க யூஸ் ஆகும். அடுத்தது சிரோசிஸ் ஆஃப் லிவர், CIRRHOSIS, சிரோசிஸ் ஆஃப் லிவர். கல்லீரல் சுருக்கம், இதனால வருது ஆல்கஹாலிசம், இல்லைன்னா மேல் நியூட்ரிஷன், தவறான உணவு. அடுத்தது காம்ப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ், SP9, REN5, REN9, liver 13, liver 14, GB 27, 26. பைலியரி காலிக், பித்தப்பை வலி, டியூ 14, LI4, P6, liver 6, GB 40. Pancreatitis, P6, ST36, SP6, liver 3. Splenomegaly, SP6, SP9, SP4, ST36. என்னென்ன இப்போ முடிச்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம் ஒன்று, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் 2, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் 3, பிளட் சிஸ்டம் 4, கேஸ்ட்ரோ 5, பைனரி 6 சிஸ்டம் வச்சுக்கோமா? உங்களுக்கு வந்து இந்த இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றது ஒவ்வொருத்தரும் ஸ்பெசிஃபிக்காக வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்து தாகணும், கம்பல்சரி வரும். புகழனைத்தும் படைத்து பரிமாளிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கு என்றென்றும் மதித்தாக அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோம் தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தருகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறிய வழியும் அல்ல, உடைய கோபத்திற்கான வழியும் அல்ல. இந்த கல்வியை யார் மூலமாக நாங்கள் கற்றுக்கின்றோமோ அவர்கள் எல்லாம் எத்தகையோர் என்ற போதிலும் கூட அவர்களின் எண்ணங்களால், சொல்லால், செயலால், பொருளால் அழித்த சிறிய பிழைகள் முதற்கொண்டு பெரும் பாவங்கள் வரைக்கும் நீ மன்னித்து அருள் புரிய வேண்டும். அவர்கள் மறைந்தவர் என்றால் அவர்களுக்கு நீ மறுமையின் வெற்றியை தர வேண்டும். வாழ்பவர் என்றால் அவர்களுக்கு இன்மை மறுமையிலும் இருவேர் உலகில் கொண்டு வெற்றியில் அருள் புரிந்து அவர்களின் கடைசி வாரிசுகள் வரைக்கும் இந்த பிரார்த்தனையின் பங்களிப்பை அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அவர்களுக்கெல்லாம் நீ நேர்வழி என்னும் மிகப்பெரும் பரிசு அருள் புரிய என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி அன்புக்குரியவர்களே.